தகுந்த செயல்கள் அல்லவற்றை செய்தால் கெடும். செய்யக்கூடியவற்றை செய்யாமல் விட்டாலும் கெடும். வாழ்க்கை நல்லா இருக்காது. வினையாற்றும் பொழுது வினைப்பயனில் பற்று வைக்காமல் காரியத்தை மட்டும் கடவுளுக்காக அறிந்து செய்வது உங்களை வினைப்பயனிலிருந்து அகற்றும். அது பேரின்பத்திற்கு உங்களை அழைத்து செல்லும். மற்ற வேலைகள், செய்ய வேண்டிய கடமைகள், அம்மாக்கிட்ட எப்படி பேசணும், அப்பாக்கிட்ட எப்படி பேசணும், சகோதரிகள் எப்படி நடத்தணும், கனிமாக இருக்கணும், இரக்கத்தோடு இருக்கணும், அன்போடு இருக்கணும், விட்டு கொடுக்கணும், ஹிதமாக இருக்கணும், இதெல்லாம் உங்களுடைய கடமைகள் தான். இப்போ வேலைக்கு போகிறது ஒரு விதமான கடமை. என்ன பிரச்சனை என்றாலும் அந்த பிரச்சனை உங்கள் மீது இருக்கும்பொழுது அது இருக்கட்டும். பிரச்சனைக்கான தேர்வு முதலில் நீங்கள் அமைதி பெறுவது. முயன்று அமைதியை பெற வேண்டும். நடப்பது நடந்தே தீரும். அது நமக்காக நல்லதாக நடக்கும் என்றால் நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் அடிவைப்பு மன அமைதிக்கு திரும்ப வேண்டும். எந்த பிரச்சனையும் கண்டு நீங்கள் பயந்து ஒளிந்தீர்கள் என்றால், ஓடினீர்கள் என்றால், பதுங்கினீர்கள் என்றால் அது உங்களை விடாது. ஆகவே பிரச்சனைகளை நேர்கொள்ளுங்கள், எதிர்கொள்ளாதீர்கள். இப்போ ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொன்னால் அது நல்லதாகணுன்றது தானே உங்களுக்கு விருப்பம். அந்த விருப்பத்தின் மீது நீங்கள் நில்லுங்கள். நல்லதாகட்டுமே. என் வாழ்க்கை இதோடு அழிக்கணும் போல் இருக்காமல் அப்படி பண்ணுறான், இவன் அப்படி பண்ணுறான், இவங்க இப்படி பண்ணுறாங்க, எல்லாம் குப்பையை வாரி தூத்துறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் எதுவும் செய்ய முடியாத நிலையில் அமைதி நோக்கி திரும்பணும். நடக்கட்டுமே, நடக்கட்டும். எதெல்லாம் நம்ம காதில் விழுந்ததாக நடக்கட்டும். இறைவன் நாடினால் அன்றி அது நடக்காது. மனம் திரும்புங்கள், மன்னிப்பு கேளுங்கள், இறைவா என்னை பாதுகாத்துக்கொள் என்று சொல்லுங்கள். பிரபஞ்ச பேராற்றலிடம் நில்லுங்கள். ஒவ்வொரு செயலையும் நீங்கள் இறைவனிடம் பொறுப்பேற்படுத்துவது சாலச் சிறந்தது. இறைவனிடம் பொறுப்பேற்படுத்துவது என்பது நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை மன அமைதியோடு செய்வது. ஏனோதானம் என்று சமைக்காதீர்கள், ஏனோதானம் என்று பெருக்காதீர்கள், ஏனோதானம் என்று துணி துவைக்காதீர்கள். எங்கு செய்கிறோம், எப்படி செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், யார் யாரெல்லாம் நம்மை கட்டுப்படுத்துவார்கள், யார் யாரெல்லாம் ஏசுவார்கள், பேசுவார்கள் என்பதையெல்லாம் கவனமாயிருங்கள். உணவு சமைப்பது ஆனந்தம், வீட்டை சுத்தம் செய்வது ஆனந்தம், உடைகளை கழுவுவது ஆனந்தம், தூய்மையாக இருப்பது ஆனந்தம், வேலைக்கு செல்வது ஆனந்தம். ஆனந்தம் ஆனந்தம் என்று நீங்கள் எண்ணும் பொழுதெல்லாம் நீங்கள் ஆனந்தத்தில் வாழ்கிறீர்கள். நீங்கள் சுணங்கி போகிறீர்கள். நல்லது நினைக்க வேண்டியதுதான், நல்லதாகிட்டு போகுது. இருப்பதின் மீது மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இழந்ததின் மீது பயப்படாதீர்கள். இப்பொழுது இருக்கின்ற வாழ்க்கையை பார்த்து பயப்படாதீர்கள். நமக்கு எவ்வாறு நடந்து விடுமோ அவ்வாறு நடந்து விடும் என்றாலும் எண்ணாதீர்கள். அவ்வாறு நடப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை உங்களுடைய எண்ணங்களை தவிர. அதற்கு முன்பாக எது தேவை என்பதை நினைத்து கொள்ளுங்கள். படுக்கும் பொழுது, மனம் நிற்கும் பொழுது ஒருவாறு இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு படுத்து விடுங்கள். மனம் ஓய்ந்த பிறகு தான் உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேட்கணுமே தவிர மன அலைச்சலோடு, மன வெறுப்போடு, ஆதங்கத்தோடு, விரக்தியோடு, வேதனையோடு, அழுகையோடு, பற்கடிப்போலாம் பிரார்த்தனை செய்யக்கூடாது. அது செவி ஏறாது. நீ என்ன வைப்ரேஷன் வெளியே அனுப்புறியோ அதே வைப்ரேஷன் திரும்பி வரும். நல்லதே சொல்லுங்கள், நல்லது தான் உங்களுக்கு அழகப்படும். கர்மா விதி அப்படின்னு இருக்குது. இந்த கர்மா விதி அது ரெண்டும் ரொம்ப ஏழ்மையான மக்களுக்கு மட்டும் கரெக்டாக வேலை பார்க்குது. இந்த உலகப் பொருட்கள் நிரப்பமாக ஆக்கப்பட்ட மனிதர்களுக்கு அது சரியாக வேலை பார்க்காத மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. அந்த மாதிரி கர்மாவும் விதியும் நம்ம ஒழுங்காக செயல்படாமல் இருக்கிறதுனால நம்ம ஈகோவை காப்பாற்றிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற வார்த்தைகளா, இல்லை உண்மையாகவே கர்மா விதின்னு ஒன்று செயல்படுதா அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, எண்ணம், நினைப்பு, விருப்பம், ஆசை, பேராசை இதெல்லாம் எண்ணத்தில் தானே தொடங்குது. இந்த எண்ணம் தான் எண்ணத்தை சிதைக்காமல் விட்டால் அது விருப்பம், யோசனை, சிந்தனை, இந்த மாதிரி ஆன்மீகத்தில் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. அப்பப்போ அது பயன்படுத்தப்படுது. ஆனால் அதுக்கான தெளிவான விளக்கங்கள் சொல்கிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்குமே ஒரு தெளிவான விளக்கம் இல்லை. அதை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஐயா, அருளாளன் அதை
ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு எப்படி வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறது, அதை நம்பி எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறது ஒரு தெளிவுபடுத்தினா நல்லாயிருக்கும். ஐயா வணக்கம். எண்ணங்கள் நிறைய தோன்றிட்டே இருக்குது, அதை எப்படி தடுக்கிறது? இப்போ பொதுவாக நம்ம எல்லாருக்கும் எடுத்துக்கலாம். அது இப்போ எனக்கு நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சில தேவைகள் இருக்கும், அது அத்தியாவசிய தேவைகள். அது வந்து அதில் குளறுபடிகள் எதுவும் இல்லை. சில விருப்பங்கள் இருக்கும், அல்லது அது ஒரு ஆசையாக கூட இருக்கும். அது வந்து நம்ம அந்த விருப்பத்தை நினச்சிட்டு இருப்போம், அந்த விருப்பத்தை பற்றி ஆழ்ந்து விரும்பிகிட்டு இருக்கலாம். அதில் சில பல விஷயங்கள் கிடைச்சிடலாம், சில பல விஷயங்கள் கிடைக்காம போயிடலாம். அப்படி கிடைக்காம போகிறப்போ வந்து சரி ஓகே, இருக்கிறது போதும், போதுமென்ற மனம்தான் பொன் செய்யும் மருந்து, அந்த மாதிரி சொல்லி நம்மளை நம்ம வந்து ஒரு ஆறுதல் படுத்திக்கிறதுக்காக அந்த டேர்ம்ஸ்லாம் இருக்குங்களா, இல்லை அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஐயா இப்போ ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து வேலை குடும்பம் குட்டின்னு இப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருந்தேன். ஏதோ ஒரு லைனில் இது ஒருத்தர் மூலிமா இந்த பகுதிக்குள்ளே வந்தேன். இப்படி ஒவ்வொரு இடமா போய் போய் இன்னும் எனக்கு அது வந்து எதுக்காக போகிறோம் எதுக்காக வரோம் எதுவுமே அளவிட மாட்டேங்கி. என்ன செயலுக்காக போகிறோம், அதாவது வந்து இப்போ விருப்பம் அந்த எனக்குள்ளே அந்த எதுவுமே விருப்பங்கிறது எனக்கு வர மாட்டேங்குது. எதுக்காக போகிறோம், இந்த இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பயிற்சி அது இதுன்னு எதுக்காக இதுக்குள்ளே போகிறோம் வாரோங்கிறதே ஒன்றுமே எனக்கு அளவிட மாட்டேங்கி. ஏதோ போகிறோம் வாரோம், ஏதோ பிடிச்சி கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி போகிறதும் கூட எனக்கு தெரிய மாட்டேங்கி. இந்த லைனில் தான் போகணும், இப்படி தான் போகணும் அப்படிங்கிறது கூட தெரிய மாட்டேங்குதுய்யா. கர்மா அப்படின்றது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை. நம்ம செய்த வினைகள், செயல்கள், அது ஜென்ம ஜென்மமாக வர்றதா நம்பிக்கை. நம்ம செய்கிற செயலுக்கல்லாத கூலி இல்லை. அது மரண பரியந்தம் நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்குண்டான கூலி நம்ம அடையிறோம். அடையாத பட்சத்தில் மரணம் அடைஞ்சு மறுஜன்மம் எடுக்கும் பொழுது அந்த வினை தொடர்வதா ஒரு நம்பிக்கை இருக்குது. சரியா? அது கர்ம வினைகள் நம்மளை பிடிச்சிக்கோன்றது வந்து இப்போவே எல்லாருக்கும் தெரியும். செய்தக்க வல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். தகுந்த செயல்களை அல்லாதவற்றை, தகுந்த செயல்கள் அல்லாதவற்றை செய்தால் கெடும், செய்யக்கூடியவற்றை செய்யாமல் விட்டாலும் கெடும். வாழ்க்கை நல்லா இருக்காது. இது வள்ளுவத்தினுடைய விளக்கம். ஆனால் நம்முடைய செயல்களின் மீது நம்ம கவனமாக இருக்கணும். நல்ல செயல் தீய செயல் எதுன்னு நம்ம நல்லாவே தெரியும். தெரிஞ்சு தப்பு பண்ணிவிட்டு அதுலேருந்து மீளாமல் நம்முடைய மரண காலம் வருமானால் அதுக்குண்டான கூலி இருக்குது. அது மறுஜன்மம் என்றோ அல்லது சொர்க்கம் என்றோ நரகம் என்றோ தீர்ப்பு செய்யப்படுது. அது மரணத்துக்கு அப்பால் எப்படி தீர்ப்பாதுன்னு தெரியாது. ஆனால் ஒருத்தன் வந்து இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுறான்னா அது முன்வினை பயன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் செய்த செயல்கள் அது வந்து தொடர்ச்சியாக வந்து உங்களை கட்டுப்படுத்தும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போது நம்ம இந்த கர்மாவை பற்றி கேட்குறோம். கர்மாவை வினையாற்றும் பொழுது வினைப்பயனில் பற்று வைக்காமல் காரியத்தை மட்டும் கடவுளுக்காக அறிந்து செய்வது உங்களை வினைப்பயனிலிருந்து அகற்றும். அது பேரின்பத்திற்கு உங்களை அழைத்து செல்லும். இறைவனுடைய நெருக்கத்தில் ஆக்கும்லாம் விளக்கங்கள் இருக்குது, எல்லா வேதங்கள்லையும் இருக்குது. கீதையில் வந்து கடமை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்கிறாங்க. அது கர்மவினை பற்றாமல் இருப்பதற்கு ஒரு ஏற்பாடு. இது வந்து நீங்கள் கேட்ட மாதிரி ஏழைகளுக்கு நேரடியாக வேலை செய்கிற மாதிரி, பணக்காரனுக்கு
வேலை செய்யாத மாதிரிலாம் சொல்கிறது வந்து உங்களுடைய கற்பனை. எல்லாருக்கும் கர்ம வினை என்பது இருக்கும். அவர்கள் செய்தற்கேற்ற கூலி அடைந்தே தீர வேண்டும் என்பது இயற்கையின் விதி. இயற்கையினுடைய விதி, நீ என்ன செய்கிறியோ அதுக்குண்டான கூலி நீ அடைந்தே தீரணும். அது இந்த உலகத்தினுடைய செல்வ வளங்களினுடைய பெருக்கம், மக்கள் பெருக்கத்தெல்லாம் பார்த்து நம்ம நல்லா இருக்கிறோம், கொஞ்சம் குறைவாக செல்வம் இருக்குது, மக்கள் உதவியாக இல்லைன்றதுனால நம்ம கெட்டு போயிட்டோன்றதெல்லாம் வந்து கிடையாது. நீங்கள் என்ன ஆற்றி இருக்கிறீர்களோ, உங்கள் எண்ணத்தில் எதை விளைத்தீர்களோ, எதை செயல்படுத்தினீர்களோ, எதில் வேண்டீர்களோ, எதில் சிரத்தையாக இருந்தீர்களோ, இதையெல்லாம் உங்களை கட்டுப்படுத்தும். நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் மாதிரி தான். ஃபார் எவரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நடந்தே தீரும். அதனால் கர்மாவை வந்து கர்மா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வார்த்தையாக எல்லோரும் புழங்குறாங்க. ஆன்மீக பகுதிகளில் கர்ம வினை, கர்மத்தை அறிந்து அப்படிலாம் சொல்கிறாங்க. கர்ம வினை பற்றி கொள்ளும், கர்மாவிலேருந்து நீங்கணும். கர்மா அப்படின்னா வினை, கர்மம்னா செயல்பாடு. செய்யக்கூடாததை செய்தால் அடையக்கூடாத பலன்களை அடைவீர்கள், தகாத பலன்களை அடைவீர்கள். செய்ய தகுந்ததை செய்யும் பொழுது அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு அமைந்து விடுகிறது. அது வினைப்பயனில் பற்று வைக்காது காரியம் ஆற்றுவது, காரியத்தில் மட்டும் கவனம் வைத்து இறைவனுக்காக காரியத்தை ஆற்றுவது பேரின்பத்தை இப்போவே கொண்டு வரும். இப்போவே இன்ஸ்டண்ட்டாக வரும். அது நம்மளால் இயலாது. அதனால் செயலாற்றும் விதம் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். நீங்கள் உங்கள் செயலில் கவனம் வைங்க. உங்களுக்கு வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா எதுக்கு போகிறீங்க? சம்பளம் வரும், சாப்பாடு பார்க்கலாம், வீட்டு வாடகை கொடுக்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ். உங்களுக்கு முன்னேற்பாடுகள் நிறைய. நீங்கள் இந்த வேலைக்கு முன்னாடி நிறைய தேவைகள் வச்சுருக்கீங்க. அதனால் வேலை தேடுவது, வேலை கிடைப்பதெல்லாம் குதிரை கொம்பாக இருக்குது. வேலைக்கு போனாலும் சம்பளம் பத்தலை என்ற ஏற்பாடுகளை நம்ம நிறைய பண்ணி வச்சுருக்கிறோம். சம்பளம் கிடைக்கல, அந்த ஆதங்கள்லாம் நிறைய இருக்கும். இதை வச்சுட்டு எப்படி வாழறது அப்படின்னு பண தேவைகள் நிறைய இருக்கும், மன தேவைகள் நிறைய இருக்கும். இப்போ எல்லோரும் வந்து பலனை எதிர்பார்த்து தான் வேலைக்கு போகிறோம், வேலை செய்கிறோம். அது ஒரு புறம் இருந்தாலும் அது ஒரு ஈட்டுதல், ஒரு வருமானம், வாழ்க்கைக்கான வெகுமானம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், மற்ற வேலைகள் செய்ய வேண்டிய கடமைகள், அம்மாக்கிட்ட எப்படி பேசணும், அப்பாக்கிட்ட எப்படி பேசணும், சகோதரிகள் எப்படி நடத்தணும், கனிமாக இருக்கணும், இரக்கத்தோடு இருக்கணும், அன்போடு இருக்கணும், விட்டு கொடுக்கணும், ஹிதமாக இருக்கணும், இதெல்லாம் வந்து உங்களுடைய கடமைகள் தான். இப்போ வேலைக்கு போகிறது ஒரு விதமான கடமை செய்யணும் அப்படின்னா அதில் பலனை எதிர்பார்க்காம செய்ய முடியாது. ஏன்னா தேவைகளால் நம்ம நெருக்கடியாக்கப்பட்டிருக்கிறோம். அது ஒரு பக்கம் கொஞ்சம் போல் பலனை எதிர்பார்த்து ஒரு 50,000 1,00,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறோம், இல்லை இந்த வேலை தான் கிடைச்சிருக்கு, நீ வேலை செய்தால் தான் நமக்கு சாப்பாடுன்ற நினப்பு உங்களுக்கு இப்போ இருந்தாலும் அது ஒரு வாரம் இருக்கட்டும். ஆனால் மற்றபடி நம்ம நடக்கிற நடத்தை, பேசுகிற பேச்சு, செய்கிற செயல்பாடுகள், ஆற்ற வேண்டிய கடமைகள், நடத்த வேண்டிய நடைமுறைகள், இதிலெல்லாம் நீங்கள் பலனை எதிர்பார்க்கக்கூடாது. ஓரளவுக்கு இதிலையாவது இருக்கலாம். எப்படி பேசணும், அன்பாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும், யாராவது குறைச்சி பேசினாலும் கோவப்படாமல், அதனுடைய பலன்களை எதிர்பார்க்காது உங்களுடைய கடமைகளை தாய்க்கு செய்வதோ, தந்தைக்கு செய்வதோ, சகோதரிகளுக்கு செய்வதோ, நண்பர்களுக்கு செய்வதோ, குருமார்களுக்கு செய்வதோ, ஆற்ற வேண்டிய கடமைகளை இதை செய்வதன் மூலமாக இதை அடைந்து விடலாம் என்ற பலனை எதிர்பார்க்காது ஒரு காரியம் நீங்கள் செய்ய பழகினீர்கள் என்றால், உங்களுடைய உலோகாயுதங்களை, உலக வாழ்க்கைக்கான தேவைகளை இந்த பிரபஞ்சம் பொறுப்பேற்றுக் கொள்கிறது. நிச்சயமாக அது பொறுப்பேற்றுக் கொள்கிறது. நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருந்தீங்கன்னா எதை செய்தாலும் அது ஒரு எதிர்பார்ப்பு, பிரதிபலன்
எதிர்பார்த்து நம்ம காரியம் ஆற்றணும்னா பிரபஞ்சம் உங்களை நெருக்கடிக்குள்ளாக்குகிறது. ஆகவே கடமையை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ வேலைக்கு போகிறது ஒரு கடமை தான் இருந்தாலும், இந்த கடமை என்பது, கடப்பாடு என்பது நமக்குண்டான காரியங்களை செய்ய வேண்டிய, ஆற்ற வேண்டிய காரியங்களை நம்ம பிரதிபலன் பார்க்காமல் செய்ய பழகணும். இப்போ அம்மாவுக்கு செய்கிறது கூட ஒரு கணக்கில், அப்பாவுக்கு செய்கிறது கூட ஒரு கணக்கில், எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பேசுகிறது, இதை இப்படி பேசினா இப்படி பலன் வரும், அப்படி பேசினா அப்படி பலன் வரும். அன்பு என்பது இல்லை, இரக்கம் என்பது இல்லை, கனிவு என்பது இல்லை, பதட்டம் இருக்கிறது, ஆத்திரம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது. இதெல்லாம் அதற்குண்டான பலனை கொண்டு வந்துடும். அப்போ ஆற்ற வேண்டிய கடமைகள் பணம் சம்பந்தம் இல்லை, பணத்தால் செய்யக்கூடிய செயல்கள், உடலால் செய்யக்கூடிய செயல்கள், மனதால் செய்யக்கூடிய செயல்கள், இதெல்லாமே பிரதிபலன் பார்க்காம செய்ய வேண்டும், இறைவனுக்காக செய்கிறோம் அப்படின்னு. இப்போ குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யணும். அவங்க வயதான காலத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை மனப்பூர்வமாக ஆற்றணும். அதில் ஒரு சங்கடம் வரக்கூடாது. நிறைய காரியங்கள் நமக்கு இருக்குது, அதில் எல்லாத்துலேயும் பலனை எதிர்பார்த்து ஆற்றுகின்ற கடமைகள் தான் நம்மை கட்டுப்படுத்துகிறது. இப்போ வேலைக்கு போகிறது அக்ரிமெண்ட் சைன்மெண்ட்டு போகிறோம், இல்லை ஒரு ஏற்பாடு பேசிட்டு சம்பளம் வருதுன்னு பேசிக்கிட்டு போகிறோம். அது பலனை எதிர்பார்க்காமல் செய்ய முடியாதுன்றது மனதளவில் இருக்குது. ஆனால் மற்ற கடமைகளெல்லாம் நீங்கள் பிரதிபலன் பார்க்காம அன்போடு, ஒரு இரக்கத்தோடு, ஒரு நல்லொழுக்கத்தோடு நீங்கள் செய்தீங்கன்னா, இந்த வேலைக்கு போகிற பலு உங்களுக்கு இருக்காது. முதல்ல நோய் வராது, அடிபடாது, சண்டை வராது, வம்பு வராது, வழக்கு வராது. கடமைகளை பலனை எதிர்பார்க்காமல் செய்யும்போது ஆனந்தம் உங்களை பற்றி கொள்கிறது. உங்கள் பயணம் விடியலை நோக்கி செல்கிறது, விடுதலையை நோக்கி செல்கிறது. இதுதான் கர்ம வினை என்பதை நீங்கள் கவனமாக செய்யணும். எல்லாருக்கிட்டையும் ஒரு பிரதிபலன் எதிர்பார்த்து இப்படி பேசுனா அப்படி கொடுப்பாங்க, அப்படி பேசுனா இப்படி நடந்துப்பாங்க, இதெல்லாம் நமக்கு சாதகமாக்கலாம், அப்படியெல்லாம் உங்களுக்கு எண்ண ஓட்டம் இருக்குமானால் அதற்குண்டான பலன் நீங்கள் அடைந்தே தீர வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இறைவன் அளவற்ற அருளாளன், யாவற்றையும் படைத்து அழித்து உங்களுக்கு வழங்கிவிட்டான். இனி அவனிடம் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. யாவற்றையும் உங்களுக்கு கொடுத்திருப்பதனால் அவன் தொடங்கும் பொழுதே அளவற்ற அருளாளன் என்று தொடங்குகிறான். அளவற்ற அருளாளன்னா எதற்கும் ஒரு கணக்கு இல்லை, எல்லாத்தையும் படைத்து கொடுத்துக்கிட்டு அளவுபட நிர்ணயித்து நேர்வழி காட்டுகிறான். உனக்கே இவ்வளோ. இப்போ ஒன்று தகுதி. இப்போ மற்ற விஷயங்களெல்லாம் பெரும் சூரியன் இருந்தாலும் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த வெளிச்சம் தான் நமக்கு கிடைக்கும், அந்த சூடு தான் கிடைக்கும். பெரும் மழை இருந்தாலும் நமக்கு உண்டானது தான் கிடைக்கும். பெரும் காற்று, எல்லாமே பெருசாக இருக்குது, அளவற்று இருக்குது. அதில் அளவுபட நிர்ணயித்து நேர்வழி காட்டியிருக்கிறான் என்பதை அறிவது நாம் செய்ய வேண்டிய கடமை. இப்போ எப்படி இறைவனை அறிந்து வாழ்வது அப்படின்னு சொன்னால், நமக்கு உண்டான அளவீடு, நம்முடைய இவ்வளோ தான் சாப்பிட முடியும், இவ்வளோ நேரம் தான் தூங்க முடியும்னு எதையும் அளவுக்கு அதிகமாக நம்ம முயன்று செய்யும் பொழுது துன்பத்துக்கு ஆளாகிறோம். இறைவன் முதல்ல எல்லாத்தையும் கொடுத்துட்றான். எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் சோதனை. நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் அப்படின்னு கவனிக்கிறோம். இந்த பிரபஞ்ச பேராற்றல் கவனிக்குது. எல்லாத்தையும் முதல்ல கொடுக்குது. கொடுக்காமலாம் யாரையும் சோதிக்கிறது இல்லை. வாங்கின பிறகு தான் சோதனை ஆரம்பிக்குது. நீ எப்படி நடந்துக்கிற, இது தர்மம் பண்ணுறியா, மொத்தமாக சாப்பிட்றியா, இல்லை பங்கு வைக்கிறியா, இல்லை சொன்ன மாதிரி இறை பங்கீடு எப்படிலாம் சொல்லியிருக்கோ அது மாதிரி நீ செய்கிறியா இல்லையா என்ற கவனம் பிரபஞ்ச பேராற்றல் எடுத்துக்கொள்கிறது. அதில் நீங்கள் குறை வைக்கும்பொழுது அது கர்ம வினையாக உங்களை பற்றுகிறது. பிரதிபலன் எதிர்பார்த்தே எல்லா காரியங்களையும் செய்யும் பொழுது கர்ம வினையானது உங்களை பற்றி கொள்கிறது. நீங்கள் என்ன செய்தீர்களோ அது செய்தற்கேற்ற கூலி உங்களை அடைந்தே தருகிறது. இதில் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டு நல்லொழுக்கத்தின்படி திரும்பி இறை பக்கம் திரும்பி தன் வாழ்க்கையை சீரமைத்து கொள்கிறவர்கள், இறை கட்டளையின் மீது நிலைத்து நிற்பவர்கள், அதன்படி தங்கள் வாழ்க்கையை நகர்த்துபவர்கள் துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். செய்தக்க வல்ல செய்யக்கெடும். செய்யக்கூடாது, செய்ய வேண்டியதை செய்தே தீரணும். ஆற்ற வேண்டிய கடமைகளில் சுணக்கம் ஏற்படக்கூடாது.
இப்படி போகும்போது நீங்கள் இறைவனை நினைவு கூறும் பொழுது உங்கள் வேலைகள்னு சொன்னால் நாங்கள் உலகத்திற்காக நீங்கள் செய்ய வேண்டிய நித்திய கடமைகள். இப்போ நீங்கள் குளிக்கணுன்னா குளிக்கணும், பிரதிபலன் குளித்ததுனால நல்லா இருக்கும்ல, குளிக்கணும். சாப்பிடணும், சாப்பிட்றதுனால உடம்பு நல்லா இருக்கும், அது கிடையாது. சாப்பிடணும். நீங்கள் என்ன செயல் செய்தாலும் அதற்குண்டான பலன் இயற்கையில் தானாக வந்து அமையும். நீங்கள் எதிர்பார்த்து ஒரு குறிப்பு செய்து ஒரு கணக்கு போட்டெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, தானாகவே வந்து அமையும் அது. ஆகவே நீங்கள் எப்பொழுது வினை பயனிலிருந்து பற்று அறுக்கிறீர்களோ, வினைக்கான பயன் அந்த செயலிலேயே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன காரியத்தை செய்கிறீர்களோ அதற்குண்டான பலன் அந்த காரியம் செய்வதிலே இருக்கிறது. அதன் மீது நீங்கள் குறிப்பேற்றி இது எனக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பக்கூடாது. இதை நான் செய்வதனால் இப்படி ஆகும் என்றெல்லாம் தனி மனிதர்கள் விரும்புவது என்பது கூடாது. ஆற்ற வேண்டிய கடமைகளை எந்த சோர்வும் இல்லாமலும் சுணக்கம் இல்லாமலும் செய்ய வேண்டியதை செய்யணும். ஒருத்தர் குறையாக செய்யும் பொழுதும் பெரும் கோபத்தோடு அவர்களை துன்புறுத்தி விடக்கூடாது. வீட்டில் பழகணும் இது. அப்படி மனதை நீங்கள் அமைதிக்கு கொண்டு வந்து விட்டீர்கள் என்றால் உங்கள் தேவைகள் அனைத்தையும் இந்த பிரபஞ்ச பேராற்றல் பொறுப்பேற்றுக் கொள்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் மனம் அமைதியின் நிலை நிற்கும் என்றால் உங்கள் தேவைகளை நீங்கள் நினைவு கூர்ந்து அமைதியாகி விட்டீர்கள் என்றால், அதற்கான எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கின்ற காரியங்களை ஒழுங்குபட செய்வீர்கள் என்றால் அந்த தேவைகளுக்கான பொறுப்பை பிரபஞ்ச பேராற்றல் ஏற்றுக்கொள்கிறது. நீங்கள் சுரக்கப்பட வேண்டிய அவசியமில்லை, துன்புற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பெரும்பாலும் மனித மனம் அல்லலுறுகிறது, அல்லாடுகிறது. இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நெருக்கடியாக இருக்கேன், நான் எப்படி இதிலேருந்து தப்பிக்க போகிறேன், இந்த மாதிரி குழப்பங்கள் உங்களை மேலும் துன்பத்திற்கு ஆளாக்கி விடுகிறது. ஆகவே என்ன பிரச்சனை என்றாலும் அந்த பிரச்சனை உங்கள் மீது இருக்கும் பொழுது அது இருக்கட்டும். பிரச்சனைக்கான தேர்வு முதலில் நீங்கள் அமைதி பெறுவது. முயன்று அமைதியை பெற வேண்டும். நடப்பது நடந்தே தீரும். அது நமக்காக நல்லதாக நடக்கும் என்றால் நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் அடிவைப்பு மன அமைதிக்கு திரும்ப வேண்டும். சரி என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓம் என்று சொல்ல வேண்டும், ஆம் என்று சொல்ல வேண்டும், ஆமீன் என்று சொல்ல வேண்டும், ஆமன் என்று சொல்ல வேண்டும். இருக்கட்டும் என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வர வேண்டும். இருக்கட்டும், சரி, இப்போ இவங்க சொன்னாங்கல்ல அவங்க பையன் வந்து இப்படி பேசுகிறான் அப்படின்னு, இருக்கட்டும், சரி, இறைவன் போதுமானவன், நமக்குண்டான வாழ்க்கையை அவன் நல்க காத்திருக்கிறான், அவன் யாவற்றையும் படைத்து அழித்து விட்டான், இனி நாம் இதை வைத்து கொண்டு திண்டாடக்கூடாது, சரி இருக்கட்டும் என்று முதலில் மன அமைதிக்கு திரும்பி விடுதல் வேண்டும். இதுதான் முதல் அடிவைப்பு. இந்த மன அமைதிக்கு திரும்பின பிறகு உங்களுடைய காரியங்களை பிரபஞ்ச பேராற்றல் பொறுப்பேற்றுக் கொள்கிறது, இறைவன் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். பொறுப்பேற்படுத்துவரை இறைவன் நேசிக்கிறான். எந்த காரியமாக இருந்தாலும் அது இறைவனிடம் பொறுப்பேற்படுத்துபவரை இறைவன் நேசிக்கிறான். ஆகவே உங்கள் காரியங்களின் மீது இனி நல்லவைகள் நிகழும். நீங்கள் மன்னிப்பு கோரி மீண்டு கொள்ள வேண்டும். எந்த பிரச்சனையும் கண்டு நீங்கள் பயந்து ஒளிந்தீர்கள் என்றால், ஓடினீர்கள் என்றால், பதுங்கினீர்கள் என்றால் அது உங்களை விடாது. ஆகவே பிரச்சனைகளை நேர்கொள்ளுங்கள், எதிர்கொள்ளாதீர்கள், நேர்கொள்ளுங்கள். வரட்டும், இருக்கட்டும், நேரடியாக அதை பாருங்கள். இருக்கட்டும் என்று சொல்லுங்கள், சரி என்று சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளோதான் செய்ய முடியும். இதை தவிர செய்கிறதுக்கு என்ன இருக்குது உங்களால்? ஒரு 60 வயசு ஆயிடுச்சுன்னா ஓடி ஆடி பிடிக்க முடியாது. மனதை அமைதி நிலைக்கு திருப்பதை தவிர உங்கள்கிட்ட ஒரு வழியே கிடையாது. முதலில் அமைதிக்கு திரும்பிடணும். சரி இருக்கட்டும், என்ன நடக்குதோ நடக்கட்டும். இறைவன் என்ன நாடுகிறானோ அது நடந்தே தீரும். நான் இப்பொழுது செய்வதறியாது திகைத்திருக்கிறேன். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, ஒரு முடிவும் எடுக்க முடியல. சரி என்று மன அமைதிக்கு நீங்கள் திரும்புவீர்கள் என்றாலும் உங்கள் பிரச்சனைக்கான வழி தானாக வந்து அமையும். இதிலையாவது நீங்கள் நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்பவர்களை இறைவன் சோனபதிகள் புகுத்துகிறான்.
நம்பிக்கை என்பது இப்போ ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொன்னால் அது நல்லதாகணுன்றது தானே உங்களுக்கு விருப்பம். நல்லதாக நடக்கணும்னு தானே விருப்பம். அந்த விருப்பத்தின் மீது நீங்கள் நில்லுங்கள். நல்லதாகட்டுமே. என் வாழ்க்கை இதோடு அழிஞ்சணும் போல் இருக்காமல் அப்படி பண்ணுறான், இவன் அப்படி பண்ணுறான், இவங்க இப்படி பண்ணுறாங்க, எல்லாம் குப்பையை வாரி தூத்துறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. என்ன பண்ண போகிறீங்க? குழம்பு என்ன பண்ண போகிறீங்க? வந்துடுச்சு, பிரச்சனை வந்துடுச்சு, ரைட்டு, சரி, முதல்ல இறைவன் பக்கம் போங்க. மனம் திரும்புங்கள், பரலோக சாம்ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. திரும்புங்கள் இறைவனிடம். உங்கள் அமைதி நோக்கி திரும்புங்கள். எதுவும் செய்ய முடியாத நிலையில் அமைதி நோக்கி திரும்பணும். நடக்கட்டுமே, நடக்கட்டும். எதெல்லாம் நம்ம காதில் விழுந்ததோ நடக்கட்டும். இறைவன் நாடினால் அன்றி அது நடக்காது. நிகழும் நிகழ்ச்சிகள் யாவும் இறைவன் அனுமதி கொண்டு அல்லாது இல்லை. அவன் அனுமதிக்காமல் எதுவும் நடந்துடாது. ஆகவே உங்கள் காதில் விழுகின்ற செய்திகளை கொண்டு அச்சம் அடையாதீர்கள். இறைவனிடம் பொறுப்பு ஏற்படுத்துங்கள். நடந்தால் நடக்கணும்னு முடிவாயிடுச்சுன்னா நம்ம அதுக்கு பொறுப்பு இல்லை. இறைவனை தவிர அது பொறுப்பேற்றுக்கொள்ள யாரும் இல்லை. நம்முடைய செயலுக்கான கூலி நம்மை வந்து அடைந்தே தீரும். மனம் திரும்புங்கள், மன்னிப்பு கேளுங்கள், இறைவா என்னை பாதுகாத்துக்கொள்ள என்று சொல்லுங்கள். பிரபஞ்ச பேராற்றலிடம் நில்லுங்கள், ஒப்படைத்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கை அழகாக மாறுவதற்கு அவன் போதுமானவன். எது நடந்தாலும் அது உங்களை துன்புறுத்தாது. இறைவனிடம் பொறுப்பு ஏற்படுத்துவர் இறைவன் பாதுகாத்துக் கொள்கிறான். நம்பிக்கையாளர்களை பாதுகாத்துக் கொள்வது இறைவன் தன் கடமையாக்கி கொண்டான். ஆகவே அச்சப்படாதீர்கள். கர்மா, தகாத செயல்களை செய்துவிட்டீர்கள் என்றால் மன்னிப்பு தேடுங்கள். மனம் திரும்புங்கள், இறைவனை இறைஞ்சுங்கள், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புங்கள். வாழ்க்கை அழகாகி போகும். ஆகவே உங்களுடைய செயலுக்கட்டான கூலி வருவதற்குள் நீங்கள் மனம் கசிந்து இறைவனிடம் உருகி இறைவனிடம் இறைஞ்சி பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள், மன்னிப்பு தேடுங்கள். மீண்டும் அந்த செயலில் மீளாதீர்கள். ஒரு காலம் பெருமையின் காரணமாக, ஆணவத்தின் காரணமாக, திமிரின் காரணமாக, உடல் பலத்தின் காரணமாக வாயை விட்டுவிடாதீர்கள். சொல்லை உதிர்த்து விடாதீர்கள். உங்களுடைய சொல்லெல்லாம் இறைவனை புகழ்வதாக இருக்கட்டும். மனிதர்களை இகழ்வதாக இருக்கக்கூடாது. சரியா? ஆகவே கர்ம வினை என்பது எல்லோருக்குமானது. யாரும் அதிலிருந்து மீள முடியாது. அவர்கள் அதை அடைந்தே தீர வேண்டும், அனுபவித்தே ஆக வேண்டும். அவன் செல்வந்தனோ பரம ஏழையோ இதெல்லாம் கணக்கில் இல்லை. நீங்கள் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செயலையும் நீங்கள் இறைவனிடம் பொறுப்பேற்படுத்துவது சாலச் சிறந்தது. இறைவனிடம் பொறுப்பேற்படுத்துவது என்பது நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை மன அமைதியோடு செய்வது. மன அமைதியோடு செய்ய வேண்டியதுதான் என்று நீங்கள் செய்யும் பொழுது, கொடுக்க வேண்டியதுதான் என்று நீங்கள் கொடுக்கும் பொழுது, இறைவனே அதற்கு வழிவகுக்கிறான். இறைவனே அந்த அமைதியை பாதுகாத்துக் கொள்கிறான். உங்களுக்கு உண்டான பலத்தை தருகிறான், மகிழ்ச்சியை தருகிறான், உங்கள் துன்பங்களை போக்குகிறான். செய்து பாருங்கள், செய்து பார்க்கணும். சுணக்க வரக்கூடாது. நான் ஏன் செய்யணும், எது செய்யணும்? அவங்க செய்த பலனுக்கு கூலி அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு துன்பப்படும் மனிதர்களை கண்டு, தாயின் முனங்களை கண்டு, தந்தையின் வேதனை கண்டு, உடல் நலம் சரியாதவர்களின் முணக்கத்தை கண்டு நீங்கள் வாழ விருந்து விடக்கூடாது. உங்களுடைய கடமைகளை ஆற்றுங்கள், பலனை எதிர்பார்க்காது ஆற்றுங்கள். உங்களுடைய உலக தேவைகள் தானாக வந்து அமையும். அதை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். அது உங்களுக்கு அத்தாட்சியாக காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்கள் முன்னால் மனிதர்கள் இருக்கிறார்கள், அவ்வாறு வாழ்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். தேவைகள் தானே வந்து நிரப்பமாகின்றன. அந்த அத்தாட்சிகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இறைவனிடம் பொறுப்பேற்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கை சீராகி போகிறது. நீங்கள் எண்ணீராத புறத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை வசதிகள் வருகின்றது. ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியமாவது துன்பங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டியதாவது. துன்பங்கள் நம்மை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் பொழுது முதலில் நீங்கள் இறைவனிடம் திரும்புங்கள். உங்கள் மனதை அமைதியாக்குங்கள். நடப்பது நடக்கட்டும் என்று சொல்லுங்கள். இறைவன் பார்த்துக்கொள்வான் என்று ஒப்படையுங்கள். எது நடந்தாலும் உங்களுக்கு நன்மையாகவே அது முடியும். இதுதான் இறைவனுடைய சத்திய வாக்கு.
நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்பவர்களை இறைவன் சுவனம்பதிகள் புகுத்துகிறான். கடமை செய்பவன் பலன் எதிர்பார்க்காதவன் சொர்க்க வாழ்க்கை இங்கேயே அடைந்து விடுகிறான். ஆபத்து காலங்களை என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று இயேசு கூறுகிறார். இதெல்லாம் கவனத்தில் இருந்தால் நமக்கு துன்பம் இல்லை. நம்ம வச்சிருக்கிற மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் நீர்மேல் குமிழிகள், தண்ணி மேலே இருக்க குமிழிகள் மாதிரி பளபளப்பாக தெரியும், பட்டனும் உடையும், மானம் போயிடும். நீங்கள் வச்சிருக்கிற மானம்லாம் இட்டுக்கட்டினது தான், நீங்களாக ஏற்படுத்தி கொண்டது, இறைவன் அளித்தது இல்லை. சாதாரண மக்களிடம், அறியாத மக்களிடம், கவனமில்லாத மக்களிடம், தெரியாமல் பேசுகிறவங்கிட்ட இவர்களிடமாக கண்ணியத்தை எதிர்பார்க்கிறீர்கள். கண்ணியமெல்லாம் இறைவனுக்குரியது. ஆகவே நீங்கள் விரும்புகின்ற வாழ்க்கை உங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதில் வாழ வேண்டும் என்று உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது, வழிகாட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் மனமுரணாக நடந்தாலன்றி இந்த வாழ்க்கை துன்பமாக ஆகாது. நற்செய்திகளின்பால் திரும்பி, நல்லொழுக்கத்தின்பால் திரும்பி, நல்ல பேச்சுக்களை பேசி, நல்லவர்களுடன் சேர்ந்து, நற்காரியங்களை பயனை எதிர்பார்க்காது, பலனை எதிர்பார்க்காது நீங்கள் செய்வீர்கள் என்றால் இந்த பூ உலகம் பூவாக உங்களுக்கு காட்டப்படும். நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை சுவனபதிகளாகவே இங்கே இருக்கும். வினைப்பயன் என்பது இல்லை. நாம் வைத்திருக்கின்ற கௌரவம், அந்தஸ்து, பேர், புகழ் இதெல்லாம் இறைவனுக்குரியது. பொருளெல்லாம் நீங்கள் ஆளலாம், பேரையெல்லாம் ஆள உங்களால் முடியாது. எல்லா புகழும் இறைவனுக்குத்தான். நீங்கள் புகழ் தேடாதீர்கள். புகழ் தேடுவது, பெருமை தேடுவது இவை உங்களை துன்பத்திற்கு உள்ளாக்கிவிடும். அப்போது என்ன செய்யணும், எதை செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், காலம் தவறாது செய்யணும். ஆரம்பத்தில் விழிப்புணர்வு, எதில் நாம் எங்கே இருக்கிறோம், யாரோடு இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்ற விழிப்புணர்வு, அவேர்னஸ். அதன் பிறகு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளை உணர்தல். என்ன செய்யணும், எந்த காலத்தில் செய்யணும், எவ்வளவு நேரத்தில் செய்யணும், எப்படி செய்யணும், அதற்குண்டான வழிமுறைகள் என்னென்ன என்பதையெல்லாம் அறிந்து கவனத்தோடு நீங்கள் செயலாற்றும் போது நீங்கள் சிரத்தையாக இருக்கிறீர்கள். எதில் சிரத்தையாக இருக்கிறீர்களோ அதுவே நீங்களாம் என்று கீதை கூறுகிறது. எதில் சிரத்தையாக இருக்கிறீர்களோ அதுவே நீங்கள், அதுவே உங்களுக்கு. அது போதுமானது. உங்கள் சிரத்தை உங்களை வாழ்விக்கும், உங்களை பெரும் வாழ்க்கையில் கொண்டு செல்லும், பேரமைதியில் உங்களை நிலைத்திருக்க செய்யும், பேரானந்தத்தில் உங்களை மூழ்கடிக்கும். சிரத்தையாயிருங்கள். சிறிய காரியமோ பெரிய காரியமோ விழிப்போடு செய்யுங்கள். ஏனோ தானவென்று வேலைகளை செய்யாதீர்கள். ஏனோ தானவென்று சமைக்காதீர்கள். ஏனோ தானவென்று பெருக்காதீர்கள். ஏனோ தானவென்று துணி துவைக்காதீர்கள். எங்கு செய்கிறோம், எப்படி செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், யார் யாரெல்லாம் நம்மை கட்டுப்படுத்துவார்கள், யார் யாரெல்லாம் ஏசுவார்கள், பேசுவார்கள் என்பதையெல்லாம் கவனமாயிருங்கள். ஒரு சிறு துரும்பை கூட உங்களை கவனமின்றி நீங்கள் அசைத்து விடக்கூடாது. எந்த ஒரு காரியமும் உங்கள் கவனத்திற்கு அப்பால் நடந்துவிடக்கூடாது. முழு கவனத்தோடு இருங்கள், முழு ஹிருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு நீங்கள் இறைவனிடம் பொறுப்பேற்படுத்தி உங்கள் காரியங்களை செய்யும் பொழுது வினைப்பயன் உங்களை பற்றுவது இல்லை. நீங்கள் நான் செய்கிறேன், நான் பாடுபடுகிறேன், நான் துன்பப்படுகிறேன், எனக்கு இவ்வாறு வாழ்க்கை கடினமாக இருக்கிறது, நகரவே முடியவில்லை, நேரமே இல்லை, காலமே இல்லை, தூங்கவே முடியவில்லை, உண்ணவே முடியவில்லை, உடம்பெல்லாம் வலிக்கிறது என்றெல்லாம் நீங்கள் நோக்காடுகளில் நொந்து கொள்ளும் பொழுது நீங்கள் கர்த்தாவாக மாறி போயிருக்கிறீர்கள். நாம் வானங்களையும் பூமியும் படைத்திருக்கிறோம், எந்த சோர்வும் நம்மை தீண்டியதில்லை என்று இறைவன் அறிவிக்கிறான். வானங்களையும் பூமியும் படைத்தாலும் எந்த சோர்வும் இல்லாது இருக்க வேண்டும். இது இறைவனுடைய அறிவிப்பு. எப்பேற்பட்ட மலை போன்ற காரியங்களை நாம் செய்தாலும் நமக்கு சோர்வு வரக்கூடாது. சோர்வு வந்தால் நீங்கள் கர்த்தாவாக ஆகியிருக்கிறீர்கள். அந்த காரியத்திற்கு, கர்த்தா இல்லாத காரியத்திற்கு கர்த்தாவாக கற்பனை செய்தீர்கள். ஆகவே சோர்வு உங்களை வந்து அடைந்தது. மகிழ்ச்சி இல்லை, துன்பப்படுகிறீர்கள். சோறாக்க வேண்டுமென்றால் துன்பம், துணி துவைக்க வேண்டுமென்றால் துன்பம், வீடு பெருக்க வேண்டுமென்றால் துன்பம், பாத்திரம் கழுவ வேண்டுமென்றால்
துன்பம், வேலைக்கு போக வேண்டும் என்றால் துன்பம். துன்பத்தில் துவைக்கப்பட்டவர்கள் நீங்களே உங்களை துவைத்துக் கொள்கிறீர்கள். ஆகவே ஆனந்தமாக இருங்கள். உணவு சமைப்பது ஆனந்தம், வீட்டை சுத்தம் செய்வது ஆனந்தம், உடைகளை கழுவது ஆனந்தம், தூய்மையாக இருப்பது ஆனந்தம், வேலைக்கு செல்வது ஆனந்தம். ஆனந்தம் ஆனந்தம் என்று நீங்கள் எண்ணும் பொழுதெல்லாம் நீங்கள் ஆனந்தத்தில் வாழ்கிறீர்கள். நீங்கள் சுணங்கி போகிறீர்கள். பொறாமை உங்களை தீயாய் பற்றி கொள்கிறது. அவன் தூங்கிட்டு இருக்கிறான், இவன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான், நான் மாடு மாதிரி உழைக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், இவளுக்கெல்லாம் ஆக்கி வடித்து கொட்டணும்னு என் தலையில் இழுத்தா. இவர்தான் பல குடும்பங்கள் முனகி தங்களுக்கு தாங்களை தீ வைத்துக் கொள்கின்றன. தூங்குறவங்க தூங்கட்டும், சரி தூங்கட்டும். உன்னால் என்ன முடியுமோ அதை செய், அன்போடு செய், இரக்கத்தோடு செய், உணவு படையலை செய். இந்த வீட்டை பெருக்கூடாதா, துணி துவைக்கூடாதா, அந்த மாடி இப்படி குப்பையாக கிடக்குது, அது இப்படி இருக்குது, நான் ஒரு ஆளே எப்படி செய்ய முடியும்? இயன்ற வரை செய்யுங்கள், பொறுப்பேற்படுத்துங்கள், சுணக்கம் கொள்ளாதீர்கள், வெறுப்படையாதீர்கள். நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை அவ்வாறு தான் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்படைத்தீர்கள், அது அவ்வாறு தான் இருக்கும். ஏற்றுக்கொள்ளுங்கள். முதலில் மன அமைதிக்கு திரும்புங்கள், சுணக்கம் கொள்ளாதீர்கள். பொறுப்பேற்றுக்கொள்ள இறைவன் போதுமானவன் என்பதன் மீது உறுதியாக இருங்கள். சரிதான்? ஆகவே கடமைகளை களிப்போடு செய்யுங்கள். பிரதிபலன் எதிர்பார்க்காது மனமகிழ்வோடு சிரத்தையாக செய்யுங்கள். வினைப்பயன் உங்களை பற்றி கொள்ளாது. வினைப்பயன் பற்றாது இருக்கும் பொழுது நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். வினைப்பயன் பற்றி கொண்டால் அந்த பயனின் அடிமைகளாக நீங்கள் ஆகி போகிறீர்கள். பயனை வைத்துக்கொண்டு வாழ முயற்சிக்கிறீர்கள். பயனை தொடர்ந்து விடுங்கள். வாழ்க்கை எல்லா புறங்களிலிருந்தும் உங்கள் மீது வீசப்படும். இந்த பிரபஞ்சம் எல்லா புறங்களிலிருந்தும் உங்கள் மீது கருணையை வீசும். நீங்கள் எங்கிருந்தும் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கை தேவைக்கு அதிகமாக உங்களுக்கு தரப்படும். முதலாவதாக தேவனின் நீதியும் ராஜ்யத்தையும் தேடுங்கள், பின்பு இவையெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த புரியுதா? இது கர்ம வினை. தப்பாக செய்தால் தண்டனை அடைஞ்சே தீரணும். மன்னிப்பு கேட்டு மீண்டால் ஒரு வார தண்டனை குறையும். இது ஜென்மங்களுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டாம். வினைப்பயனில் பற்றறுக்க தொடங்கினீர்கள் என்றால் எத்தனை ஜென்ம பயனும் இப்போ நின்றுடும். இந்த ஜென்மத்தில் உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் இப்போ வினைப்பயனை நீங்கள் அறுக்க தொடங்கினீங்கன்னா வினைப்பயனில் பற்று வைக்காது. நீங்கள் துறவர வாழ்க்கை, அதாவது செய்ய வேண்டிய கடமைகளை தூய்மையாக செய்தல் துறவரம். துறவு அறம். ஆனால் செய்ய வேண்டிய காரியங்களை அறத்தோடு செய்யும் பொழுது நீங்கள் எத்தனை ஜென்மங்களுக்கான நம்பிக்கை வினைப்பயன் உங்களை பற்றி கொண்டிருந்தாலும் இன்று நீங்கும். நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். இந்த கர்ம வினையெல்லாம் வடமொழி சொற்கள். அது பெரும்பாலும் அதை வைத்துக்கொண்ட ஆன்மீகவாதிகள் பெரும்பாடுபடுத்துகிறார்கள். செய்தக்க வல்ல செயற்களும் செய்தக்க செய்யாமையானும் கெடும். செயலுக்கல்லாது கூலி இல்லை. மனிதன் எதில் முயற்சிக்கிறானோ அது ஒன்றே அவனுக்கு இல்லை. தத்துவமசி, என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நல்லது நல்லதாகிட்டு போகுது. நல்லது நினைக்க வேண்டியதுதான், நல்லதாகிட்டு போகுது. பிரச்சனை நினச்சா பிரச்சனை ஆகிடும். பிரச்சனை இருக்கட்டும், நல்லது நினைங்க. இப்போ உங்கள் பையன் வாழணும்னு நினைங்க, அவனுக்கு கடன் தீரணும்னு நினைங்க. அதனால் உங்கள் வேலை. அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு பண்ணிட்டான், என்ன பண்ணுறது? அவன் பண்ணிட்டது இறந்த காலம் ஆயிடுச்சு. பண்ணதுக்கான கூலி நிகழ்காலத்தில் வருது. அப்போ நீங்கள் தாய், அவன் நீங்கள் உதவுற இடத்துல இருக்கேன்னு நம்புகிறான். நீங்கள் ஒன்றுமில்லாத பொருட்களின் மீது தான் நின்றுக்கிட்டு இதுதான் என் வாழ்க்கையை நீங்கள் நம்புகிறீங்க. இதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை உங்களை துன்புறுத்துகிறது. அவனுக்கு என்ன நடக்கணும்னு இருக்குதோ அது நடந்தே தீரும். அது நீங்கள் மாற்ற முடியாது. புரியுதா? அவனுக்கான பிரார்த்தனை நீங்கள் மேற்கொள்ளணும்டா. நீங்கள் முதல்ல அமைதிக்கு வாங்க. அவன் நல்லா இருக்கட்டும்னு சொல்லுங்கள், சரியாகட்டும்னு சொல்லுங்கள். இயன்ற வரை அவனுக்கு நல்ல வார்த்தையிலேயே பேசுங்க, நம்பிக்கை ஊட்டுங்கள். சரியா? தவறி போகிறது தவறு இல்லை. தடுக்க வேண்டியவர்கள் தடுக்க தவறிய பொழுது தவறு செய்தவன் ரொம்ப துன்பத்துக்கு ஆளாயிடுவான். நம்ம தடுக்க வேண்டியவர்கள் தடுக்க தவறி இருக்கோம். சரியா?
அந்த பலமும் நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம அவநம்பிக்கையின் மீது வாழ்ந்திருக்கிறோம். நம்பிக்கை தான் நம்முடைய சொல்ல அரங்கேறும். நில்லுடான்னு நிற்பாங்க, செய்டான செய்வாங்க. புரியுதா? ஆகவே நன்மையின் மீது நீங்கள் உங்கள் மனதை இப்படி திருப்புங்கள், நல்லாயிடும், சரியாயிடும். இப்படியே சொல்லுங்கள். நீங்கள் அமைதியாக இருங்க, நடக்கிறது நடக்கட்டும். புரியுதா? ஆமாம். இப்போ கர்ம வினை செய்வதற்கல்லாது கூலி இல்லை. சரியா? முதல்ல மனதை அமைதிக்கு திருப்பணும். நீங்கள் ஏராளம் பிரார்த்தனை செய்கிறீர்கள். என் குடும்பம் நல்லா இருக்கணும், அது நல்லா இருக்கணும், இது நல்லா இருக்கணும், அப்படி ஆயிடணும், இப்படி ஆயிடணும். அதையெல்லாம் நம்ம செய்கிறோம். நாம் புலம்பலின் மீது பூத்திருக்கிறோம். பூத்திருக்கிறோன்னா மலர்ந்துருக்கிறோம். நெருப்பு மேலே பூத்திருக்கோம் தெரியுமா? அது மாதிரி புலம்பல்களின் மீது வார்த்தைகளை அலப்புகிறோம். நமக்கு புலம்பல் இருக்கிறது. உங்களுடைய பிரார்த்தனைகள் பிரபஞ்சம் ஏற்றுக்கொள்ளாது, இறைவன் காதில் ஏறாது. நீங்கள் கொடுத்ததற்கு நன்றி இல்லாமல் இருக்கிறீர்கள், கவனிக்காமல் இருக்கிறீர்கள். நீங்கள் ஏதோ இருப்பதை வைத்துக்கொண்டு இந்த மானத்தோடு வாழ்வதாக கற்பனை செய்து கொள்கிறீர்கள். நீங்கள் செய்யாத தவறை உங்களை சார்ந்தவர்கள் செய்துவிட்டவர்களாக நீங்கள் காண்கிறீர்கள், பொய்யுரைக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் புலம்புகிறீர்கள். அது நடக்க வேண்டும், இது நடக்க வேண்டும், என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, நான் கௌரவமாக வாழ்ந்தேனே, மதிப்போடு வாழ்ந்தேனே, நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை, எல்லோரும் என்னை மதித்தார்களே, இவன் கொடுத்து கெடுத்து குட்டிச்சோறாகி விட்டான், அப்படி இப்படி என்றெல்லாம் கற்பனைக்கிறீர்கள். அதுவல்ல வாழ்க்கை. இறைவன் போதுமானவன் என்ற சொல்லின் மீது உங்கள் பாதங்களை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும். அதிலிருந்து உங்கள் மனம் திடப்பட வேண்டும், உறுதிப்பட வேண்டும். இறைவன் போதுமானவன். ஒரு சொல், அது நல்ல சொல். கடவுள் போதும், கடவுள் போதும், அவ்வளோதான். மனம் இதில் இருங்க. எந்த புலம்பலம் வேண்டாம், எந்த பெருமையும் வேண்டாம், எந்த திண்டாட்டம் வேண்டாம், எந்த உராய்தலும் வேண்டாம், எந்த உளறுதலும் வேண்டாம், எந்த புலம்பலும் வேண்டாம். அமைதியாக இருங்கள். நீங்கள் விரும்பியது இருக்கிறது, கேட்டது கிடைக்கும். சரியா? ஆகவே நீங்கள் ஏராளம் பிரார்த்தனை செய்கிறீர்கள். மன அமைதியின் மீது நிற்க தெரியாமல், மன அலைவின் மீது, மன ஓட்டத்தின் மீது, சஞ்சலத்தின் மீது நீங்கள் கேட்கிறீர்கள். அது பிரபஞ்சத்திற்கு புரியாது அந்த வார்த்தைகள். நீங்கள் மன அமைதியின் மீது கேட்பது அதற்கு புரியும். நீங்கள் புலம்பும் போது அது புலம்பும். நீங்கள் துன்புறும் போது அது உங்களுக்கு துன்பத்தையே தரும். நீங்கள் மன அமைதியின் மீது திரும்பும் பொழுது உங்களுக்கு மன அமைதியை அது ஏற்படுத்தும். நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்களோ அதை போல உங்களுடைய சுற்றுப்புற உலகமும் மாறிப்போகும். ஒரு பாறைக்கிட்ட நின்று டெய்னா டெய்ன்னு தான் சொல்லும், வான்னா வான்னு சொல்லும், அன்பேனா அன்பேன்னு சொல்லும். சரியா? பிரபஞ்சம் உங்கள் அதிர்வுகளை புரிந்து கொள்கிறது. நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்பதை அதற்கு தெரியாது. நீங்கள் என்ன செயல்படுகிறீர்களோ அதற்குண்டான கூலியை கொடுத்துவிடும். வானங்களும் பூமியும் கூலி கொடுப்பதற்காக ஏற்கனவே அதற்கு கட்டளை இருக்கிறது. இந்த மாதிரி சத்தம் வந்தால் இந்த மாதிரி பலனை கொடு, இந்த மாதிரி கட்டளை வந்தால் இந்த மாதிரி பலனை கொடு என்று அதற்கு கட்டளைகள் இருக்கிறது. அதை மட்டுமே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் எண்ணத்தால் எழுகிறீர்கள், எண்ணத்தால் விழுகிறீர்கள். எண்ணங்களின் மீது கவனம். நம்முடைய அறியாத நிலையில் செய்துவிட்ட காரியங்களின் காரணமாக இப்பொழுது துன்பம் நம்மளை பீடித்திருக்கிறது, விரக்தி நம்மளை விரட்டி அடிக்கிறது என்றெல்லாம் நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது இறைவா என்ற ஒற்றை சொல், ஒரு சிறு துளி கண்ணீர், இறைவன் போதுமானவன் என்ற அமைதி. இந்த இடத்திற்கு நீங்கள் வந்துவிட்டால் நீங்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டீர்கள். இனி உங்களுக்கு எது நடந்தாலும் உங்களை அதை புண்படுத்தாது. உங்கள் மன அமைதியில் நிற்கும். நீங்கள் வெற்றி மிகுந்த வாழ்க்கை நோக்கி செல்வீர்கள். கொடுக்கின்ற இடத்திற்கு வருவீர்கள். தேடுகின்ற இடமில்லை, கொடுக்கின்ற இடத்தை இருப்பதை கொடுக்கணும் என்ற இடத்திற்கு நீங்கள் வருவீர்கள். ஆகவே உங்கள் எண்ணங்களின் மீது நீங்கள் கவனமாக இருங்கள். அமைதி அடைவதில் குறியாக இருங்கள். களி கூறுங்கள். இருப்பதின் மீது மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இழந்ததின் மீது பயப்படாதீர்கள். நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்பவர்கள் இழப்பைக் கொண்டு அநீதியை கொண்டு பயப்பட மாட்டார்கள். அவர்கள் இறைவன் மீது நம்பிக்கையில் உறுதியாக இருப்பார்கள்.
நாளைய வாழ்க்கையை உறுதியாக நம்புவார்கள். மறுமையை அவர்கள் உறுதியாக ஏற்பார்கள், உறுதியாக நம்புவார்கள். ஆகிய கவலையற்ற வாழ்க்கை நம்முடையது. நாம் கவலை விலை கொடுத்து வாங்குகிறோம். தேவையில்லாத ஒன்று. ஆகவே நீங்கள் எதற்கும் அச்சப்படாதீர்கள். இந்த நிலைப்பாட்டிற்காக அஞ்சாதீர்கள். இப்பொழுது இருக்கின்ற வாழ்க்கையை பார்த்து பயப்படாதீர்கள். நமக்கு எவ்வாறு நடந்துவிடுமோ அவ்வாறு நடந்துவிடும் என்றாலும் எண்ணாதீர்கள். அவ்வாறு நடப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை உங்களுடைய எண்ணங்களை தவிர. மனம் திரும்புங்கள். இறைவன் போதுமானவன் என்று சொல்லுங்கள். இறைவன் சீர் செய்வான் என்று நம்புங்கள். வாழாவிருங்கள். முயற்சியை நிறுத்துங்கள். ஒப்படைத்து விடுங்கள். அறிவுலகம் இந்த சொல்லை ஏற்காது. இது அனுபவ உலகம். நான் அனுபவித்ததை சொல்லுகிறேன். அறிவுலகம் இதை ஏற்காது. நான் அனுபவித்ததை சொல்லுகிறேன். ஆளுவதை சொல்லுகிறேன். வாழுவதை சொல்லுகிறேன். புரிகிறதா? ஆகவே நீங்கள் இறைவன் போதுமானவன் என்ற ஒற்றை சிறகின் மீது பறக்கத் தொடங்குங்கள். இன்னொரு சிறகை இறைவன் தருவான். மன அமைதிக்கு திரும்புங்கள். சரியா? புலம்பலே வேண்டாம். இறைவன் யாவற்றையும் நமக்கு வகையாக படைத்து அருளி இருக்கிறான். வாழ்வதற்கு ஏற்றவாறு ஒரு புழுவிற்கும் இந்த உலகத்தை அவன் பூவுலக ஆக்கியிருக்கிறான். அத்தனை மென்மையான புழு மண்ணில் நகர்ந்து செல்கிறது. அதன் உடம்பில் சிராய்ப்பு ஏற்படுவது இல்லை. தொட்டால் நசுங்கிவிடும். இந்த புழு மண்ணில் நகர்கிறது இல்லையா, அதன் உடம்பில் சிராய்ப்பு ஏற்படுவதில்லை. அழகாக நகர்ந்து செல்கிறது. அத்தனை அளவற்ற அருளாளர், நிகரற்ற அன்புடையும். அதன் மீது கவனப்படுங்கள். செயல்களை பிறருக்காக செய்யும் பொழுது வினைப்பயனில் பற்று வைக்காது செய்யுங்கள். எதிர்பாராது செய்யுங்கள். எதிர்பார்ப்பு என்பது இணை வைப்பதாகும். இறைவனுக்கு இணை வைப்பதாகும். இறைவன் உங்கள் வாழ்க்கையை பொறுப்பேற்றுக் கொள்ள தயாராக இருக்கிறான். ஒப்படைக்க நீங்கள் தயாராக இல்லை. அதுதான் துன்பம். பிரார்த்தனை செய்கிறீர்கள். பிரார்த்தனை செய்வது எவ்வாறு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இரவு நேரங்களில் பிரார்த்தனை அதிகம் செய்ய வேண்டும்? அதிகாலை பொழுதில் ஏன் பிரார்த்தனை அதிகம் செய்ய வேண்டும்? இதற்கெல்லாம் காரணம் இருக்கிறது. பகலில் உங்கள் மனம் ஓடிக்கொண்டே இருக்கும், அலைந்து கொண்டே இருக்கும். நிறைய விஷயங்களை நீங்கள் சிந்திப்பீர்கள், யோசிப்பீர்கள். உங்களுக்காக நீங்கள் தீர்ப்பு எழுதிக் கொள்வீர்கள், பொறுமையீர்கள், புண்படுவீர்கள், அல்லது மகிழ்ச்சியில் குதிப்பீர்கள், ஆனந்தப்படுவீர்கள், அல்லது அலைக்கழித்துக் கொள்வீர்கள். எது வேண்டுமானாலும் பகலில் நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இரவு நேரம் உங்கள் மனம் ஓயத் தொடங்கும். உங்கள் உடம்பை கீழே சாய்க்கும், படு என்று சொல்லும். நீங்கள் படுக்கும் பொழுது உங்கள் மனம் நின்று போகும். அந்த நேரத்தில் மனம் நிற்கின்ற அந்த நேரமாக பார்த்து எந்த சிந்தனையும் வராத ஒரு நேரத்தை நீங்கள் உணர வேண்டும். இப்போது எந்த சிந்தனையும் சிந்திக்கவே உங்களால் முடியாது. அப்படி ஒரு நிலைப்பாடு வரும். விரும்பினாலும் உங்களால் எண்ண ஓட்டங்களை கொண்டு வர முடியாத ஒரு நிலை வரும். அதற்காக நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும். உறக்கத்தில் விழும்பொழுது சிந்தனைகள் நிற்கின்ற நேரம் வரும். சொல்லுங்கள், என் இறைவனே, சிந்தனை இல்லாத இந்த நேரத்தில். அதற்கு முன்பாக எது எது தேவை என்பதை நினைத்து கொள்ளுங்கள். படுக்கும் பொழுது, மனம் நிற்கும் பொழுது ஒருவாறு இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு படுத்து விடுங்கள். நீங்கள் எழும் பொழுது அந்த நினைப்பிலேயே எழுவீர்கள். அந்த நினைப்பிலேயே எழுவீர்கள். அது உங்களுக்காக ஆக்கப்பட்டு விட்டது என்று பொருள். இதுதான் பிரார்த்தனை. அதிகாலை 4 மணிக்கு எழுந்து பாருங்கள். சிந்தனை ஓட்டம் வராது. நீங்கள் இரவில் எதை கண்மூடினீர்களோ அதில் தான் நீங்கள் விழிப்பீர்கள். அந்த எண்ணத்தில் தான் விழிப்பீர்கள். ஆகவே நல்ல எண்ணங்களில் உங்கள் மனதை மூடுங்கள். உங்களுடைய தேவைகளை கொண்டு உங்கள் மனதை மூடுங்கள். ஓய்ந்திருங்கள், உறங்குங்கள். எழும் பொழுது அதனோடவே நீங்கள் எழுந்திருப்பீர்கள். இதை அனுபவித்து பாருங்கள். அந்த நினைப்பே முதல் தரப்பாக உங்களுக்கு இருக்கும். அந்த தேவைகள் உங்களுக்கு முழுதாக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் விரைந்து அதை கண்டடைவீர்கள். இதுதான் பிரார்த்தனையுடைய நேரம். அதிகாலை, இரவு பொழுது. இரவு பொழுது திடீர்னு 2 மணிக்கு மொழி போகிறதுலாம் பாருங்கள், எண்ணங்களே இருக்காது. இதே நீங்கள் பிரச்சனையில் தூங்குங்க,
அவன் இப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான்ட்டு அப்படியே படுத்துவங்க. 2 மணிக்கு இருந்தாலும் அதே நினைப்பு தான் வரும். எண்ணங்கள் உங்களை சாய்க்கும், ஓய்வு பெறும் பொழுது, நீங்கள் உடம்பு சாயும் பொழுது, உறக்கத்தில் விழும் பொழுது, அந்த க்ஷண நேரத்தில் நல்ல விஷயங்களை மனதில் நினைத்து உறங்கிவிடுங்கள். அதில் தான் நீங்கள் எழுவீர்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை பெருவாரியாக மாற்றிவிடும். மற்றபடி உங்களுடைய வெற்று புலம்புகள் மேலேறாது. இதை முயற்சி செய்து பாருங்கள். நான் உறங்கும்போது இறைவனே போதுமானவன் தான் உறங்குறேன். காலையில் விடிய சொல்லவும் அதே தான் வருது. அதே தான் வரும். போதுமானவன் அதே தான் சொல்லிட்டு இருப்பேன். அதுதான் வரும். எதில் நீங்கள் மனதை மூடினீர்களோ திறக்கும் பொழுது அந்த வார்த்தையிலேயே மனம் திறக்கும். ஆகவே நீங்கள் உறங்கும் பொழுது, உறங்கச் செல்லும் பொழுது கவனமாக இருங்கள். எண்ணங்கள் ஓயும், தானாகவே ஓயும். நீங்கள் நிறுத்த முயலாதீர்கள், தானாகவே ஓயும். அதை நீங்கள் கவனியுங்கள், நிறுத்த முயலாதீர்கள். எண்ணமே இல்லாத ஒரு நிலை வரும் பொழுது சட்டென்று நீங்கள் உங்களுடைய தேவைகளை உட்புகுத்தி விடுங்கள். இறைவன் போதுமான என்று சொல்லுங்கள், உறங்கிவிடுங்கள். திறக்கும் பொழுது அதிலேயே உங்கள் மனம் திறக்கும். அது உங்களுக்காக ஆக்கப்பட்டு விட்டது என்று பொருள். நீங்கள் எளிதாக உங்கள் காரியங்களை அடைந்து விடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கை. இவ்வாறு நீங்கள் இருக்கும் பொழுது இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்ற நேரம் மௌனத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்து முடித்து காலை விடியும் பொழுது அந்த அதிகாலை பொழுதில் விழிப்பதை பழக்கமாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள். எண்ணங்களே இருக்காது. அப்பொழுது நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லும் உங்களுடைய ஆழ்மனதை சென்று அடையும். இறைவன் உறவாடுகின்ற இடம் உங்களுடைய ஹிருதயத்தை அது அடையும். அது உங்களுக்காக ஆக்கப்பட்டுவிடும். படிப்படியாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களுடைய குற்றங்கள் பொறுக்கப்படும், உங்கள் வாழ்க்கை சீராகும், நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள், ஞானப்பாதையை நோக்கி நீங்கள் முன்னேறுவீர்கள். சரியா? நீங்கள் அறிவுலகம் சொல்வதை விரும்பினால் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் அனுபவத்திலிருந்து பேசுகிறேன். ஆகவே விரும்பினால் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், நிர்பந்தமில்லை. உங்களுக்கு வேண்டுமென்றால் முயற்சி செய்து பாருங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகளை நிகழ்த்துகின்ற நேரம் உங்களுக்கு தெரியவில்லை. என்ன சொல்கிறோம், என்ன வேண்டும் என்பது நீங்கள் குறியாக இல்லை. எது கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நீங்கள் அறிந்து எண்ணங்கள் முழுமையாக நிற்கின்ற ஒரு நேரத்தை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். கண்ணிருப்போர் காணட்டும். பாருங்கள். இப்போ நல்லா தூங்கி எழுந்தும் பொழுது வள்ளலார் சொல்லுவார், 15 நிமிஷம் உட்காந்துருங்க அப்படின்னு. 15 நிமிஷம் அது உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க. நான் வெகு நாள் இரவுகளில் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். தூங்கும் பொழுது, படுக்கையில் விழும் பொழுது, எழும் பொழுதுலாம் பார்த்தீங்கன்னா மனமே இருக்கிறது இல்லை. தெளிவாக நம்முடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக பாய்கின்றன. அதனுடைய பிரதிபலன் நம்முடைய வாழ்க்கை எதை இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சுகமாகுமோ அது தானாகவே வந்து அமைகிறது. எந்த முயற்சியும் இல்லாமல் அமைகிறது. எதை நான் பெற்றனோ அதை உங்களுக்கு நான் வழங்குகிறேன். எதை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேனோ அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். சரியா? முயற்சி பண்ணி பாருங்கள். அப்போது அதிகாலை பொழுது இறைவனுடைய வாக்குகளுக்கு சான்று கூறுவதாக இருக்கிறது. இறைவன் உங்கள் மீது அருளியுள்ள நன்மைகளுக்கு சான்று கூறுவதாக உங்களுடைய அதிகாலை பொழுது அமைந்து விடுகிறது. 8 மணி நேரத்துக்கு தூங்குறது, சூரியன் விடிஞ்ச பிறகு, சூரியன் எழுந்த பிறகு பிரார்த்தனை பண்ணுறது, இதெல்லாம் அவ்வளோ பலன் அளிக்காது. அப்புறம் உலகத்து வாழ்க்கைக்கு நம்ம திரும்பும் பொழுது பகற்பொழுதில் நெடிய வேலை நமக்கு இருக்கிறது. அந்த வேலைகளை பிரதிபலன் பெறாது செய்யணும். இறைவனிடம் பொறுப்பு ஏற்படுத்தணும். எது நடந்தாலும் இறைவனுக்கு பொறுப்பு ஏற்படுத்தி பழகிட்டிங்கன்னா நிம்மதி என்பதை தவிர நமக்கு இல்லை. சரியா? எதுவும் உங்களை பாழ்படுத்தாது. இப்போ எனக்கு ஒரு பெரிய தொகை நான் வேலை செய்த கம்பெனிலேருந்து வருதுன்னு வச்சுங்க. ஒரு பெரிய தொகைன்னா சாதாரணமாக 2 லட்சம் 3 லட்சம் பெரிய தொகை தானே. அதுக்குண்டான கடிதம் வருது. அந்த கடிதத்தை வாங்கிறது கூட திருப்பி அனுப்பிச்சிட்டான். திருப்பி பாம்பே போகணும் அந்த லெட்டர் வாங்குறது. எனக்கு அந்த உடல்நிலை மனநிலை எப்போ இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் இவ்வாறு போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு.
ஒரு பதட்டமும் இல்லை. அதான் நான் பார்க்குற விஷயம். அது ஒரு பதட்டமும் இல்லை. சரி இருக்கட்டும், வரும்போது வரட்டும், நம்ம வாங்க தவறிட்டோம், ஒரு பதட்டமும் இல்லை. நான் நிஜமாகவே சொல்கிறேன், ஒரு பதட்டமும் இல்லை. வரட்டும் அப்படின்னு இருக்கிறேன். சரியா உங்களுக்கு? இதுபோல் பதற்றத்திலேருந்து நீங்கள் மீண்டு கொள்ளுங்கள். இறைவன் போதுமான என்று சொல்லுங்கள். அது வரணுன்னா உங்களை வந்து அடைந்து தீரும். அதற்கான வழிமுறைகள் பிறக்குமா? முதல்ல அமைதிக்கு திரும்புங்கள். இது கர்ம வினையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழி. இறைவனிடம் பொறுப்பு ஏற்படுத்தின பிறகு காரியம் அமர்ந்து உங்களது இல்லை, கர்மனை முற்றிலுமாக அழிகிறது. அதனுடைய பலாபலங்களை நீங்கள் அனுபவித்தாலும் உங்களுக்கு எந்த குற்றமும் உங்கள் மீது இல்லை. ஏன்னா பலாபலன் அமன் தருவது, மனிதர்கள் பிச்சை போடுவதல்ல. சரியா? இது புரிஞ்சிச்சா? இந்த அளவுக்கு போதும். அப்புறம் விதி, பொது விதி. சூரியன் எத்தனை மணி தான் வரும், இத்தனை மணிக்கு காண போயிடும். இரவு உங்களை மூடும், காற்று இப்படி வீசும், பருவகாலம் இப்படி வரும், மழை இப்படி பெய்யும், இடி இப்படி இருக்கும், பூகம்பம் இப்படி வரும், பூமி இப்படி விளையும். பொது விதி. அந்த விதியில் நீ கையே வைக்க முடியாது. அதில் தனி விதி. மழை பெஞ்சால் கொடை பிடிச்சிக்கலாம், வீட்டுக்குள்ளே போயிடலாம், துண்டு எடுத்து துடைச்சிக்கலாம், வெயில் பண்ணால் ஏசி போட்டுக்கலாம், சொட்டு போட்டுக்கலாம், குளிர் இருந்தால். தனி விதி. இது ரெண்டையும் குழப்பக்கூடாது. சரியா? விதி என்பது உங்கள் மீது நிகழ்வது அல்லது நீங்கள் நிகழ்த்துவது. சரியா? அதனால் நடக்கிறது, இயற்கையாக நடக்கிறது, நீங்கள் எதையும் தடுக்க முடியாது. உங்கள் மீது அதிகம் நிகழும் நீங்கள் நம்பினீங்கன்னா நிறைய மழை பெஞ்சாலும் கொஞ்சம் கொடை பிடிங்க. ஒரேடியாக மழை பெஞ்சிச்சுன்னா கொடையும் பயன்படாது. ரெயின் கோட் போட்டுங்க. அப்பவும் உள்ளே தண்ணி போகலாம், இல்லை பள்ளத்தில் போய் விழுந்து தண்ணியை ஒப்பிட்டு வந்துடலாம். என்ன வேணால் நடக்கலாம். தனி விதியில் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அனுபவபூர்வமாக சில விஷயங்களை பார்க்குறீங்க, உங்களை பாதுகாத்து கொள்வது நீங்கள் எடுத்துக்கலாம், தனி விதி. அதனால் விதி என்பதெல்லாம் இயற்கையாக நம்ம வைக்கிற பேர் தான். நடக்கிறது நடக்குது. அறிவோடு நடந்துக்கிறவன் மழை பெய்யும்போது தப்பிச்சுக்கிறான், இல்லை காரியங்களை ஒழுங்காக செய்கிறவன் துன்பத்தை மீண்டுக்கிறான். அவ்வளோதான். அந்த விதிக்கும் என் தலைவிதி அப்படின்னா, தலைவிதியை இறைவனை பொறுப்பேற்படுத்துறது தான் தலையாய விதி. நீ அங்கே பொறுப்பேற்படுத்தி சரியாயிடும். சரியா? இப்போ எண்ணங்கள்லேருந்து எப்படி விடுதலை அடையிறதுன்னு கேட்குறீங்க. இறைவன் போதுமானன்னு சொன்ன பிறகு எண்ணம் எதுக்கு? அப்பவும் அது நடக்கட்டுமே, வந்துகிட்டே இருக்குது. அதாம்மா. தள்ளி விட்டுட்டு நான் எப்படி நினைக்கிறேன். ஒரு தடவை தான் சொல்லணும். சாப்பிடணும்னா ஒரே வேளை மொத்தமாக சாப்பிட்டணும். ஒரு சோறு இப்போ சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 2 சோறு சாப்பிட்டா சோறு சாப்பிட்ட மாதிரி இருக்குமா? கடவுள் போதுன்னா போதும் தானே. அப்புறம் வரும்போது நீங்கள் ஈடுபடுறீங்க, வரத்தான் செய்யும். கவனமாக பாருங்கள். சரி, என்ன நடந்துடும்? யாருக்கும் நடக்காது நடந்துருமா? யாரும் பார்க்காது நீங்கள் பார்த்துறீங்களா? உலக வாழ்க்கையில் துன்பத்தில் என்ன நடக்கும்? துன்பம் நடக்கும். கடவுள் நடத்தணும் விரும்பிட்ட தடுத்துட போகிறீங்க? நில்லுங்க. நல்லதை சொல்லுங்கள், சரியாயிடுன்னு சொல்லுங்கள். அந்த உறுதிப்பாடு வந்துடுச்சுன்னா என்ன உங்களை ஒன்றும் பண்ணாது. நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தைக்கு ஏற்றவாறு, உங்கள் மனம் பரிபாகத்துக்கு ஏற்றவாறு உங்கள் சிரத்தை அமையும், உங்களுடைய கவனம் அமையும். சரியா? அப்படி இப்போ என்ன தான் பண்ண முடியும்? அவனை உங்களால் எதுவும் பண்ண முடியுமா? இப்போ உங்கள் மன அமைதியை தக்க வச்சுக்க தான் உங்களுடைய முதல் வேலை. உங்களை பாதுகாத்துக்கு தான் உங்களை முதல் வேலை. முதல்ல அமைதியாக இருங்க. நடக்கிறது நடக்கட்டும், கடவுள் போதும். இப்படி மீண்டும் மீண்டும் நீங்கள் இறைவன் பக்கம் திரும்பும் பொழுது இந்த செயல்கள் தாமாக நடந்து முடிகின்றன. அது உங்களை பாதிக்காது. எது நடந்தாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு தான் என் கேள்வி. உங்களால் ஏண்ட வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படி ஆயிடுச்சுன்னா அப்போவும் தீரல, பிரச்சனை தீரலன்னு என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் நீங்களும் பிரச்சனை, அவங்களும் பிரச்சனை. எதை வேணாலும் சொல்லிட்டோம்.
நீங்கள் அதில் தீர்ப்பு செய்ய முடியாது. ம். நீங்கள் பொறுப்பேற்படுத்த தான் முடியும். ஆனால் நீங்கள் சும்மா இருக்கிறது தான் சாலை சிறந்தது. சரி, நடக்கிறது நடக்கட்டும், பார்க்கலாம். இப்போ இந்த இருக்கிற இடம் இதை விற்று அவன்கிட்ட கொடுத்துட்டு ம். நானும் நடுத்தருக்கு வந்துட போகிறேன். நீங்கள் தான் எழுதுறீங்க அந்த விதியை. இவனுக்கு விற்று கொடுத்துட்டா நான் நடுத்தர தான் நிற்கணும். சரி, விற்று கொடுத்த புள்ள நல்லபடியாக தெரிந்துட்டோம், அந்த ஒரு எண்ணத்தில் நிற்க தெரியாது. நம்ம கவனப்படுற இடத்த சொல்கிறேன். ம். இவன் பண்ணுற அட்டூழியத்துக்கு இவனுக்கு நான் வேற போய் உதவி செஞ்சு இந்த இடத்தையும் விற்று கொடுத்துட்டு நான் நடுத்தருவில் நாய் மாதிரி சுத்த வேண்டியதான். இந்த தீர்ப்பு எழுதுனது யார்? என்னமோ என் வாழ்க்கை நல்லபடியாக இறைவன் பொறுத்தில் ஒப்படைக்கிறேன். அவனாவது வாழட்டும், என் வாழ்க்கை இறைவன் பாதுகாத்துக்குவான், நல்லது நடக்கட்டும். எப்படி நம்மளால் நினைக்க முடியுமா? நினைக்க முடியாது, நினைக்க தெரியாது. நினச்சா அது பெரும் பாக்கியம். புரியுதா உங்களுக்கு? இறைவனை நம்பின பிறகு பயமோ கவலையோ இருந்தால் அது அறிவீனம், அது முட்டாள்தனம், அது ஒழுக்கக்கேடு, அது துன்பங்களை சுமத்தல். இறைவன் என்ன சொன்ன பிறகு உனக்கு என்ன கவலைன்றதான் கேள்வி. உனக்கு அந்த அளவிற்கு நம்பிக்கை உறுதிப்பாடு இல்லையா? மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும். புரியுதா? இறைவன் போதுமானவன் சொன்ன பிறகு உங்களுக்கு கவலையும் கூடவே இருந்ததுன்னா நீங்கள் சொல்லவே இல்லைன்னு தானே அர்த்தம். வாழ்கிறேன் அல்லது செத்து ஒழிகிறேன், இறைவன் போதுமானவன், இதானே நம்பிக்கை. எது நடந்தாலும் ரைட்டுன்னு சொல்கிறது தான் நம்பிக்கை. இறைவன் பொறுத்தவரை நன்மை மட்டும்தான் நடக்கணும்னு இல்லை, அவன் விரும்பினால் உங்களை ஏதாவது செய்து நேர்வழிக்கு திருப்ப அவன் போதுமானவன். இப்போ ஒரு குழந்தை ஒரு கண்ணாடி துண்டை கையில் வச்சுட்டு விளையாடுதுன்னு வச்சுங்க, அது அழுதாலும் பிடுங்குவீங்களா, அடித்து பிடுங்குவீங்களா, இல்லை இருக்கட்டும் ஒன்றும் அது விளையாட்டுன்னு விடுவீங்களா? அது மாதிரி தான் வாங்குவான் கடவுள். உங்களை அழுதல் புலம்பல் ஆடம்பரம் அட்டகாசம் எதையும் ஒத்துக்க மாட்டான், டக்குன்னு பிடிங்கிடுவான். பிடுங்கன்னு நினச்சா அவங்கள்ட்ட பிடிங்கிடுவான். வேறொன்றை கொடுத்து உங்களை சமாதானப்படுத்த அவன் போதுமானவன். இப்படி தான் வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். திடுக்கூறாக நாம் பிடுங்கப்பட்டு விடுவோம். ஒழிந்தது நம் வாழ்க்கை என்று எண்ணுவோம், ஆனால் நாம் மேலேறுவோம். எல்லோருக்கும் இது நடந்திருக்கு. ஆகவே நீங்கள் அச்சப்படாதீர்கள். இறைவனை தவிர அஞ்சுவதற்கு ஒன்றுமே இல்லை. போதும் என்ற மனமே பொன்சை மருந்து. நான் கடை வச்சிருக்கிறேன், வரவெல்லாம் நோய் வருது, அது வருது, இது வருதுன்றாங்க. அவங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், பட் நான் இறைவன் வரலால ஆற்றலோட வலிமையோடு இருக்கிற பாரு, நல்லா இருக்கிறான் பாருன்னு தான் சொன்னேன். மறுநாளே பார்த்தா ஜுரம், ஃபீவர் அவ்வளோ 1 or 2 வரைக்கும் வந்துடுச்சு. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். இறைவான்னா இது நல்லது தானே சொன்னேன், உன்னை பற்றி புகழ்ந்து தானே சொன்னேன் அப்படின்னு நினச்சேன். சரி, நீங்கள் நல்லா இருக்கிறத சொன்னீங்க. உங்கள்கிட்ட காசு இருந்தது, அது கொடுத்தீங்களா? என்கிட்ட நிறைய காசு இருக்குது அப்படின்னு யாராவது கொடுத்தீங்களா? பிச்சைக்காரங்க இல்லை, இப்போ பிச்சைக்காரங்கிட்ட சொன்னீங்க நான் நல்லா இருக்கிறேன்னு, அவங்கக்கிட்ட கொடுத்தாக்கா பைத்தியம் பண்ணுவாங்க என்ன. அதுதான் இப்போ நினச்சிருப்பாங்க, இந்த பைத்தியம் மாதிரி எப்படி சொல்லுதுன்னு. உங்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் அருளாத வரைக்கும் வெறும் வார்த்தைகள் கிடையாது. இப்போ உங்களால் நல்லது ஆக்க தெரியலன்னா உங்களுக்கு கொடுத்த பாக்கியத்தை கொண்டு பிறகு நல்ல வார்த்தை பேசுங்க. சரியாயிடுமா? கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, கடவுள் போதும், நல்லாயிடும், எதுவும் சொல்ல முடியும். நான் நல்லா இருக்கேன் பார் அப்படின்னா, சரி நீ பாதி கொடுன்னு கேட்டிருப்பாங்க, கொடுத்துரு, இறைவன் பிடிங்கி கொடுத்துருப்பான், நோயாளி ஆகிருப்பீங்க. எனக்கு அதை நினச்சி சிரிச்சிட்டு தான் இருக்கிறேன். ஏன் இதனால் இந்த மாதிரி வந்தது. சரி, பணம் இருந்ததா, நான் நல்ல நிலைமையில் இருக்கேன், கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்கன்னு கொடுக்குறோமா? கொடுக்க மாட்டோம். அதனால் பணம் இருக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டோம். உடம்பு நல்லா இருக்குதுன்றது ஒரு பூரிப்பாக இறைவன் நன்றியோடு சொல்கிறேன்னு நினச்சி சொல்கிறான். அவங்க ஒரு வேளை பாதி எடுத்துருக்கலாம். நான் தான் சொன்னேன், ஆசீர்வாதம் பண்ணி பாருங்கள், நீங்கள் நல்லா ஆசீர்வாதம் பண்ணி பாருங்கள், முழு உணர்வோடு நல்லா இருங்கன்னு சொல்லி பாருங்கள், உங்கள் நன்மைகள்லேருந்து முதல்ல போகும். இந்த இறைவன் போதுமானவன் இல்லாமல்
நல்லாயிருன்னு சொன்னாலும் நீங்கள் தான் கொடுக்கணும். உங்களிடமிருந்தே நன்மைகளை வழங்குகிறீர்கள், திரும்பி அதை சம்பாதிக்கணும். அந்த அளவிற்கு இறைவன் நம்பிக்கை இருந்தால் தான் நீங்கள் யாரையாவது மனப்பூர்வமாக வாழ்த்துவீங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்க சரியாயிடுமா, நான் சொல்கிறேன்னா சரியாவதில்லை. எப்படி ஆகுது? இறைவன் போதுமானவன், என்னுடைய நன்மைகள்லேருந்து எடுத்து கொடுத்துட்றேன் முதல்ல. அதுக்கப்புறம் இறைவனை சம்பாதிக்கணும். கடவுள் மேல் நம்பிக்கை வச்சு கடவுள் தருவான், தந்து கொண்டு இருக்கிறான், தந்து விட்டான் என்பதன் மீது ரொம்ப நம்பிக்கையோடு இருந்து அதை பெற்றுக்கொண்டு தான் கொடுக்கணும். சரியா? இப்போ விதி புரியுதா, எண்ணம் புரியுதா? ஒரே எண்ணம் தான், கடவுள் போதும். வேறு என்ன எண்ணறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. என்ன பண்ணிட முடியும் உங்களால்? ஒரு பையனே இப்படி இருக்குது, இன்னொரு பொண்ணு இருக்குது, இது பேரன் இப்படி இருக்கிறான். இவங்களாம் பார்த்து நீங்கள் கவலையாக பட்டிருந்தீங்கன்னா உங்களை கவலைப்படுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது? பெத்தாச்சு வளர்த்தாச்சு எதுவும் சொல்ல கேட்காது. அது வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு, சிவதாண்டவம் ஆரம்பிச்சிருச்சு. தாண்டவம் ஆடணும், அவங்க இஷ்டத்துக்கு ஆடுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன்னுவாங்க. பட்டுன்னு 10 நிமிஷத்தில் பிரிஞ்சு போயிட்டேங்கிறாங்க. இது என் பையன் 38 வயசு அவனுக்கு. அவனுக்கே 37 வயசு ஆகுது. இது வரைக்கும் அம்மானே கூப்பிட்டது கிடையாது. 5 வயசு வரைக்கும் கூப்பிட்டுருப்பான். சரி. போக போக என்னை பிடிக்கல அவனுக்கு, வெறுக்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் அம்மானே கூப்பிட மாட்டான். உன்னை பிடிக்கவே இல்லைடின்றான். உன்னை பிடிக்கவே இல்லை எனக்கு, போ மூஞ்சி பார்க்கவே பிடிக்கலன்றான். அப்புறம் சரி நல்லபடியாக இருக்கட்டும், சரியாயிடுவார். சரியாயிடுவார். அமைதியாக இருங்க, நல்லவர்களிடம் சேர்க்கை அதிகமாக்குங்க, நல்ல பேச்சு கேளுங்க, நல்ல பேச்சு பேசுங்க. இதை தவிர வாழ்க்கையை மாற்றுறதுக்கான உபாயம் வேறு எதுவும் இல்லை. சரியா? அளவற்ற அருளாளன். இப்போ உங்களுக்கு என்ன குறை இருக்குது? எதில் குறை? சூரியன் கம்மி அடிக்குதா? காற்று வரவே இல்லை உங்களுக்கு? மழை பெய்யாமல் இருக்குதா? உலக வாழ்க்கையினுடைய எந்த குறையும் உங்களுக்கு கடவுள் வச்சுருக்காரு? இல்லை டெய்லி போய் காற்றை பம்ப் எடுத்து அடிக்கிறீங்களா? அளவற்ற அருளாளன் தானே, கொடுத்துட்டான் தானே. கொடுத்துட்டானா இல்லையா? நீங்கள் தான் சொல்லணும். கொடுத்துட்டான். இனி புதுசாக கொடுக்குறது ஒன்றும் இல்லை. வச்சு வாழுங்க, நன்றியோடு இருங்க. எல்லாம் கிடைக்குது, எல்லாமே தாராளமாக கிடைக்குது. பூமி மட்டும்தான் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. புரியுது உங்களுக்கு? வெயிலில் நீ காசு கொடுத்து வாங்கலை, மூச்சு காற்றை காசு கொடுத்து வாங்கலை. தண்ணியை இப்போ காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆகிட்டானுங்க. நம்ம நினச்சா நான் நிறைய மழை நமக்காக காத்திருக்குது. சரியா? புரிஞ்சுங்க. எப்படி வாழணும்? நல்லது செய்யணும், நல்ல நினப்பு இருக்கணும், இறைவனை புகழணும். இறைவனை ஏன் புகழணும்? புகழான வார்த்தைகள் சொல்லும் போது இறைவன் உங்களுக்கு புகழ்மிக்க வாழ்க்கையை தருகிறான். அவனை போற்றும்பொழுது அவன் உங்களை போற்றுகிறான். இறைவா நீ போதுமானவன் என்று சொல்லும்போது உங்களை அவன் போதுமானவனாக ஆக்குகிறான். நீ பாதுகாப்பான் என்று சொல்லும்போது நீங்கள் பாதுகாப்புக்குள் இருக்கிறீர்கள். எந்த வார்த்தையை நீங்கள் அளக்கிறீர்களோ அதனால் நீங்கள் அளக்கப்படுகிறீர்கள். அவ்வளோதான். நம்பிக்கையின் மீது அளங்கள், வார்த்தையை அளந்து கொடுங்கள். நீங்கள் அதனாலேயே அளக்கப்படுகிறீர்கள். அந்த படியினாலே உங்களுக்கு அளக்கப்படும். சரியா? சுகமான வாழ்க்கை தான் நமக்கு. சோகம் என்பது நம்மளை கற்பனை செய்து வரவழைத்துக் கொள்வது. புரிஞ்சுதா? அப்போ என்ன செய்யணும்னு தெரியும். ஒரு வயசு வரைக்கும் தெரியலன்றது ரைட்டு. தெரிஞ்ச பிறகாவது சரியாக இருக்கணும்ல. பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். என்ன செய்தாலும் அதில் உங்களுடைய மன இச்சைகள் கலந்துரும். அதுக்காக மன்னிப்பு கேளுங்க. தேன் எடுத்துவோம் கையை நக்குவான்ற மாதிரி நல்ல காரியம் செய்யும்போதே கொஞ்சம் தப்பு செய்துருவோம். மன்னிப்பு கேளுங்க. வாய்ப்பு தர்றான், உடனே தண்டிக்கிறது இல்லை. நீங்கள் செய்த குற்றங்களிற்காக உங்களை பிடிப்பதாக இருந்தால் உலகத்தில் ஒரு உயிரினமும் இருக்காது. அதனால் அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையன். முதல்ல கொடுத்துட்டு தான் அன்பே. நிகரற்ற அன்புடையன். புரியுது உங்களுக்கு? இப்போ எப்படி வாழணும்னு தெரியும். தெரியுதா இல்லையா? இருக்கிறத நன்றியோடு போற்றி புகழ்ந்து சமாதானம் அடைந்து பங்கு வச்சு நல்ல பேச்சு பேசி இறைவனுக்காக நின்று மனதை இறைவன்பாலை நிறுத்தி சங்கடங்களை நோக்கி செல்லாமல் எதில் அளவுபட நிர்ணயித்தாலும் அந்த அளவில்
வாழும் பொழுது இந்த வாழ்க்கை விடுதலையாகிறது, இறை நோக்கி செல்கிறது. சரியா? சுகமான வாழ்க்கை. நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது. ஏதோ சில விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணி பெற்றுக்கொள்வதும் இருக்குது. முயற்சி பண்ணி பெற்றுக்கொள்வதும் இருக்குது. முயற்சியின் பலன் பின்பு உங்களுக்கு காண்பிக்கப்படும். ஆனால் எந்த நேரத்தில் நீங்கள் கேட்கணுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது உங்களுக்கானதாக மாறிடும். எப்போ கேட்கணும்? மனம் ஓயும் பொழுது முயலணும். ஓய்ந்த பின் முயல்வீராக. ஓய்ந்த பின் முயல்வீராக. மனம் ஓய்ந்த பிறகு தான் உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேட்கணுமே தவிர மன அலைச்சலோடு, மன வெறுப்போடு, ஆதங்கத்தோடு, விரக்தியோடு, வேதனையோடு, அழுகையோடு, பற்கடிப்போலாம் பிரார்த்தனை செய்யக்கூடாது. அது செவி ஏறாது. நீ என்ன வைப்ரேஷன் வெளியே அனுப்புறியோ அதே வைப்ரேஷன் திரும்பி வரும். ஐயோ அப்படின்னா பதிலே ஐயோ தான். சரின்னா சரி. எதிரொலி மட்டும் சரியாக வந்துகிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அழுதீங்கன்னா நீங்களை அழுக அதிகமாகிடும். வேதனை பட்டிங்கன்னா வேதனை அதிகமாகிடும். மன்னிப்பு கேளுங்க, அமைதிக்கு திரும்புங்க, மனம் ஓயும் பொழுது பிரார்த்தனை செய்யுங்க. அது வரைக்கும் பிரார்த்தனை இல்லை. மனதில் எந்த எண்ணமில்லாது இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு வரும்பொழுது விழித்து கொள்ளுங்கள். சரியான வார்த்தைகளை உள்ளே அனுப்புங்கள். இறைவனிடம் பேசுவது அந்த நேரம்தான். இறைவனோடு உறவாடுறது அந்த நேரம்தான். இறைவன் எப்பொழுதும் உறவாடி கொண்டே இருக்கிறான். நம்ம கேட்கவே இல்லை. நம் மனம் ஓயும் பொழுது உன் தேவைகளின் மீது நிலைத்திருங்கள். அதுதான் பிரார்த்தனை. சரியா? அந்த நேரத்தை கண்டுபிடிங்க. தெரியும். இப்போ எனக்கெல்லாம் நல்லா தெரியும். ஒரு எண்ணமும் வராது. அவ்வளோ சுகமான சொர்க்கமாக இருக்கும் அந்த நேரம். ஒரு பிட்டு, ஒரு துளி கூட உள்ள நுழையாது. இப்போ நான் பேசின எண்ண ஓட்டம் கிடையாது. பெரும்பாலும் எண்ண ஓட்டங்கள் இல்லை. ஆகவே இந்த வாழ்க்கை இறைவன் அழகாக அமைத்திருக்கிறான் என்பது மீது நாம் நன்றி சொல்லணும். புரியுதா? அப்போ அந்த நேரங்களில் முயற்சி பண்ணுங்க. நிறைய செல்லு பார்க்காதீங்க. ஊருக்கு அதை கேட்காதீங்க. எது உலகம் எப்படி நடக்குது, தேவையான அறிவிப்புகள் தானாக வரும். இல்லை யாராவது சொல்லுவாங்க. நீங்கள் இறைவனை சிந்திப்பவர்களாக இருங்க. எதுக்கெடுத்தாலும் ஒரு செல்ல நோண்டினே தெரிஞ்சிங்கன்னா இந்த வாழ்க்கையில் நீங்கள் பெற வேண்டியதை பெறாமல் போய்விடுவீர்கள். வாழ்க்கை எல்லோருக்குமானது. பூமி எல்லோருக்குமானது. வானம் பூமி எல்லாம் எல்லோருக்குமானது. புரியுதா? அதுக்கு நமக்கு உண்டான பங்கு அளவுபட நிர்ணயித்து நேர்வழி காட்டியிருக்கிறான். அது எப்போ வாங்கணும்? வாங்கிட்டோம். வாங்காத மாதிரி துன்பப்படுறோம். சரி, எப்போ கேட்கணும்? மனம் ஓய்ந்த பின் முயல்வீராக. மனம் ஓய்ந்த பின் முயற்சிங்க. மனம் ஏதாவது கற்பனை இருக்கும்போது மாற்றி பிளேட்டை ரெக்கார்டை மாற்றி கேட்காதீங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சரியா? இப்போ நீங்கள் கேட்குறீங்க, எதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னு. நீங்கள் அப்படி உட்காருங்க, இப்படி உட்காருங்க, நேராக நிலுங்க, இடுப்பு நிமித்துங்க, மூச்சு எடுங்க, இதெல்லாம் நீங்கள் போயிருப்பீங்க. இப்போ நான் செவி வழி பயிற்சி, காது வழியாக சொல்கிறேன். இப்போ என்ன கேட்கணும், எப்போ கேட்கணும், எப்படி நினைக்கணும்னு தெரியுதா? இதுக்காக தான் வரீங்க. இருக்கும்போது அந்த எதுவுமே வர மாட்டேங்குது. எந்த எண்ணமும் போக மாட்டேங்குது. எதுவும் வரவும் மாட்டேங்குது. இதை விட்டு தாண்டி அப்படி போயாச்சுனாத்தான் அந்த ஒரு மாதிரி எண்ணங்கள்லாம். சரி, அடிக்கடி நீங்கள் இந்த பிரார்த்தத்தில் இருக்குது. நினப்பு கொண்டு வாங்க. சரியாயிடுன்னு சொல்லுங்கள். இப்போ உங்கள் மகன் சரியாகணும் அவ்வளோதானே. அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னா பண்ணிட்டானே, என்ன பண்ணுறது? அந்த முடிவுக்கு வாங்க. சரியாயிடுவான். சரியாகட்டும். சரியா? நீங்கள் என்ன வார்த்தையை சொல்லுகிறீர்களோ அந்த வார்த்தையால் நீங்கள் அளக்கப்படுவீர்கள். அந்த வார்த்தை மிகவும் முக்கியம். சரியா? நல்லதே சொல்லுங்கள், நல்லது தான் உங்களுக்கு அளக்கப்படும். புரிஞ்சு வச்சுங்க. அதுக்கு தான் இங்கே வரீங்க. அதாவது புரியுதா? இப்போ யாராலும் எல்லாருடைய கேள்வியும் பதில் வந்திருக்குதா? அது பதில் இல்லை. எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கேன். பதிலாக இருந்தால் வச்சுங்க, இல்லைன்னா நீங்கள் இறைவனும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நான் பதில் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. கேட்டிங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறேன். சரியா?
எனக்கு இறைவன் அருளியதே அருளியிருக்கிறேன். அதன் மீது நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சரின்னா அந்த பாதைக்கு வாங்க, இல்லை அப்படின்னா உங்கள் பாதையில் நீங்கள் இருங்க. எந்த தப்பும் இல்லை. இறைவன் போதுமானவன்.